வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் 100வது இணைய வழி நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்கிவிட்டது. இன்றைய நிகழ்ச்சியில் கம்பனை பற்றிய கம்பனின் இருவரும் படலங்கள் இங்கே பேசப்பட இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கேட்பதற்காக நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பே வழக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்காக அம்மா ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழைக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பார், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்று தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். நன்றி அம்மா. தமிழ் என்னும் அமுதை ஊட்டி எங்களை எல்லாம் சுறுசுறுப்பாக்கி வைத்து விட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்வதற்காக எங்களை எல்லாம் அமிர்தமான தமிழை கூறி எம்மை ஆசுவாசப்படுத்தி இருக்கின்றீர்கள் என்றுதான் கூற வேண்டும். தங்களுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றி கூறி, இந்த மேடையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்பது நிகழ்ச்சியின் கடமையாகும் என்பதனால், முதலில் இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்க வருகை புரிந்திருக்கும் ஐயா கவிஞர் தமிழ்ச்செம்மல் KG ராஜேந்திர பாபு அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உதவியாற்றி கொண்டிருக்கின்ற ஐயா RC குமரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் தாயினும் நல்லான் என்னும் தலைப்பில் கம்பனை பற்றி பேச வருகை புரிந்திருக்கும் நெல்லை தீபன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, செம்மையின் ஆணி என்னும் படலத்தை பற்றி பேச வருகை புரிந்திருக்கும் ஹரி கோபாலகிருஷ்ணன் ஆன்மீக சுடர் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களான கமலா நேரு, ஐயா அமுதபாண்டியன், சண்முகானந்தம், ராஜா ராமலிங்கம் அவர்கள், கவித்தேனி வசந்தகுமார் அவர்கள், அம்மா தேன்மொழி அவர்கள், லிங்க ராஜா அவர்கள் மற்றும் கலந்து கொள்ளவிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த அவையிலே வெள்ளி இலக்கிய மேடையை பற்றிய ஒரு பாடலை ஒலிபரப்புவதற்காக இப்பொழுது RC குமரன் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். அந்த பாடல் வரிகளை எழுதி தந்தவர் கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்கள். பாடிய நம்ம எல்லாம் மயங்க வைப்பவர் ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்கள். இப்பொழுது பாடலை கேளுங்கள்.
இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்கள். வெள்ளி இலக்கிய மேடைக்காக எழுதப்பட்ட இந்த ஒரு பாடல். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்தில் இதயம் பறக்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்திலே இதயம் பறக்கிறது. வெற்றி கொடியை நாட்டிடலாம் வாருங்கள், வெள்ளி மேடையில் இலக்கியம் படைக்கலாம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. ஓங்கு புகழ் திருக்குறளும் உயிராய் நமக்கு இருக்கு, உலகமெல்லாம் புகழ் பாட உயர் செம்மொழி நமக்கு இருக்கு. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம், கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கம்பனை கை கோர்த்து கவிதை மழை பொழிந்திடலாம். கண்ணதாசன் கவி பாடி காதல் எழில் பருகிடலாம். கதை நாவல் பேசி பேசி கசிந்தே உருகிடலாம். பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள், பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள், பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள். முந்த தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி சிலிர்ந்திடுவோம். முந்த தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி. நன்றி. பாடல் வரிகளை வழங்கிய ஐயா கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்களுக்கும், அந்த வரிகளுக்கு குரல் கொடுத்து இசையமைத்து பாடி நம்ம எல்லாம் மகிழ வைத்த ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்களுக்கும் நன்றியினை கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக
கருத்தரங்கம் நடைபெறவிருக்கின்றது. அந்த கருத்தரங்கத்திற்கு நம்முடைய கவிஞர் ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்கள் தலைமை தாங்கி நடத்தவிருக்கின்றார்கள். இன்றைக்கு பேச இருக்கின்ற ஆளுமைகள் மூவருமே வெள்ளி இலக்கிய மேடைக்கு நன்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள், தோளோடு தோள் நின்று செயலாற்றி கொண்டு இருப்பவர்கள். அவர்களை பற்றி அதிகமாக கூற வேண்டிய அவசியமில்லை. மலர்கடைக்கு விளம்பரமா என்பதை போல அவர்களை பற்றி நாமெல்லாம் அறிந்திருக்கின்ற காரணத்தினால் நேரடியாக நான் நிகழ்ச்சியினை ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்களிடம் கொடுத்து நிகழ்ச்சியை நடத்தி செல்லுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. சார் அன்மியூட் பண்ணிக்கங்க சார். கேஜிஆர் சார் கேட்கல பாரு. கேட்கல. இப்ப கேக்குதா? இப்பொழுது வெள்ளி இலக்கிய மேடை 100வது நிகழ்ச்சிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் பொதிகை மு. செல்வராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களுக்கும், பெரியவர் ஏரிக்கரை அவர்களுக்கும், ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இங்கே குழுமி இருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, வெள்ளி இலக்கிய மேடை 11/3/2022 ஆண்டு 11/3/2022 ஆண்டு தொடங்கப்பெற்று 9 நிகழ்ச்சிகள் தனித்தனி நிகழ்ச்சிகளாக நடத்தப்பட்டு 10வது நிகழ்ச்சியிலே இருந்து சிலப்பதிகார விளக்க உரையும் மணிமேகலை விளக்க உரையும் பரிமாறப்பட்டு, அதன் பிறகு 4-5 நிகழ்ச்சிகள் கம்பனை பற்றியும், காலமேகத்தை பற்றியும், தாயுமானவரை பற்றியும், அப்பரை பற்றியும், பாரதிதாசனை பற்றியும் என்று பல பெரியவர்களை பற்றி சொற்பொழிவை நடத்தி, அதன் பிறகு கம்பராமாயணத்தை தொடங்கி இருக்கின்றோம். கம்பராமாயணம் 10,000 பாடல்கள். ஆனால் எல்லா பாடல்களையும் பேசிவிட முடியாது என்கின்ற காரணத்தினால் நானும் நண்பர் நெல்லை தீபனும் சேர்ந்து ஒரு யுக்தியை கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காண்டத்திலேயும் மிக முக்கியமான படலங்களை மட்டுமே பேசுவது, மற்ற படலங்களை எல்லாம் உரைநடையாக இணைப்பாக சொல்லிவிடுவது என்ற முறைமையை ஏற்படுத்தி கொண்டு, பாலகாண்டத்திலே 23 படலங்கள் இருக்கின்றன என்று சொன்னால், அதிலே தாடகை வதை படலம், அகலிகையினுடைய படலம், மிதிலை படலம், ஆறுமுக படலம், கடிமண படலம், பரசுராம படலம் என்று அந்த முக்கிய படலங்களை எல்லாம் பேசியிருக்கின்றார். அதற்கு முன்பு ஆயிரத்தை பற்றியும், ஆற்றுப்படலம், நாட்டுப்படலத்தை பற்றியும் சில குறிப்புகளை கொடுத்திருக்கின்றார். இந்த பாலகாண்டம் முடித்த பிறகு அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் இருக்கின்றன. அதிலே மந்திர படலத்திலே இருந்து திருவடி சூட்டு படலம் வரையில் 13 படலங்கள். அதிலே மந்தரை சூழ்ச்சி படலத்தையும், கைகேயி சூழ்வினை படலத்தையும், புகழை பற்றிய பள்ளிப்படை படலத்தையும், நகர் நீங்கு படலத்தையும் என்று இந்த 4 படலத்தை அங்கே பேசியிருக்கின்றார். இன்றைக்கு புகன் படலத்தையும், செம்மையின் ஆணி என்று திருவடி சூடும் படலத்தை பற்றியும் இங்கே பேச இருக்கின்றார். இவர்கள் பேசுகின்ற பொழுது மிக முக்கியமான அழகான பாடல்களை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். எல்லோருக்கும் தெரிந்த பாடல்கள் தான் என்றாலும் கூட திரும்ப திரும்ப கேட்பதிலே, அந்த பாடல்களிலே ஒரு சுவை இருக்கின்றது. தாடகை வதை படலத்தை சொல்லுகின்ற பொழுது, தாடகையினுடைய மார்பை தொலைத்து கொண்டு ராமனுடைய அம்பு எப்படி போனது என்பதை சொல்லுகின்ற பொழுது, கல்லாத புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளே போல் போயிற்று என்ற ஊமையை மிக அழகாக கம்பன் பயன்படுத்தி இருப்பதை எடுத்து சொல்லியிருக்கின்றார்.
அகலிகை படலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது எல்லோருக்கும் தெரிந்த பாடல்கள் தான். கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்ற பாடலை எடுத்து சொல்லியிருக்கின்றார். இவையெல்லாம் பலமுறை சொல்லப்பட்ட பாடல்கள் என்றாலும் கூட அவைகள் மிகவும் சுவையானவை. மிதிலை படலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சீதையினுடைய அழகை சொல்கின்ற தருணத்தில் ஆதரித்து அமுதில் தோய்த்து அவயவம் அமைக்கும் தன்மை யாதன திகைக்குமல்லால் மதனர்க்கு எழுத ஒண்ணா சீதை என்று சீதையினுடைய அழகை எடுத்து காட்டியிருக்கின்றார். அதே போல கார்முக படலத்தில் அந்த வில்லை வளைக்கின்ற தருணத்தில் என்ன அழகான ஊமை, ஒரு மாலையை எடுத்து சூட்டுகிற மாதிரி வில்லை எடுத்தான் என்றும், எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் என்ற புகழ்வாய்ந்த சொற்றொடரையும் இங்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அதே போல பரசுராம படலத்திலே சொல்லுகின்ற பொழுது பூதலத்து அரசையெல்லாம் கொன்றுவித்தவர். கார்முக படலத்தில் ராமர் உடைத்தது சிவனுடைய வில். சிவனுடைய வில்லைத்தானே உடைத்தாய், விஷ்ணுனுடைய வில்லை உன்னால் உடைக்க முடியுமா என்று பரசுராமன் சொன்ன பொழுது அந்த வில்லை எடுத்து வளைத்து விட்ட ராமன் சொல்லுகிற மாதிரி எழுதிய ஒரு பாடலை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். பூதளத்து அரசையெல்லாம் கொன்று வித்தன என்றாலும் வேத வித்து ஆன மேலோன் மைந்தன் நீ ஆதலால் கொல்லல் ஆகாது என்ற ஒரு புகழ்வாய்ந்த பாடலை இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி கைகேயினுடைய மந்திரையினுடைய சூழ்ச்சி படலத்தை சொல்லுகின்ற பொழுது கைகேயி ராமனுடைய பட்டாபிஷேகத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கூனிக்கு ஒரு முத்து மாலையை பரிசாக கொடுக்கின்றார். உடனே கோபப்படுகின்றாள் கூனி. அவளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டுவதை தடுத்து விட வேண்டும். பரதனுக்கு பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும், மகுடம் சூட்ட வேண்டும். ஆனால் இந்த கைகேயி முத்து மாலையை கொடுக்கின்றாளே என்று கோபத்திலே அவள் அதை நிலத்திலே ஓடி அடிக்கின்றாள். அந்த நிலத்திலே அடிக்கின்ற பொழுது அந்த நிலத்திலே ஒரு பள்ளம் விழுந்து விடுகின்றது. அதை கம்பன் சொல்லுகின்ற பொழுது செழித்தனல் உறப்பினல் சிறுகண் தீயுக விழித்தனல் வைதனல் வைத்து உதிர்த்தனல் அழித்தனல் அழுதனல் அழுகிய பொன் மாலையை குழித்தனல் நிலத்தை அக்கூனியே என்ற பாடலை இங்கே அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அதே மாதிரி நகர்நீங்கு படலத்தை சொல்லுகின்ற பொழுது ஆவும் அழுதது, அதனுடைய கன்றும் அழுதது, பூவும் அழுதது. உயர்நிலைகள் மட்டுமல்ல, அக்னிகள் எல்லாம் கூட ராமன் அயோத்தியை விட்டு போகின்ற பொழுது அழுதனை என்று குறிப்பிடுகிறார் கம்பர். அது ஏன் அந்த அளவுக்கு மக்கள் ராமனிடத்திலே அவ்வளவு ஈடுபாட்டோடு இருந்தார்கள் என்று சொன்னால் அதை பாலகாண்டத்திலே கம்பர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். எப்படி குறிப்பிட்டு காட்டுகின்றார்? எல்லா மக்களும் ராமனுக்கு எதிரே வருகின்ற பொழுது ராமன் அவர்களை குசலம் விசாரிப்பார். எமதுடை இறைவன் என்று ராமனை வணங்குவார். எதிர்வரும் எங்களை எமதுடை இறைவன் முதிர்தரும் கருணையின் முகமலர் ஒளிரா எது வினை இடர் இலை இனிதிரும் மனை மதிதரும் மைந்தர் வல்லீரோ என்று ராமன் எங்களை குசலம் விசாரிப்பார், அன்புடன் விசாரிப்பார் என்கின்ற காரணத்தினால் மக்களெல்லாம் ராமர் மீது அளப்பரிய அன்பு வைத்திருந்த காரணத்தினால் ராமர் அயோத்தி மாநகரத்தை விட்டு வெளியே போகின்ற பொழுது அயோத்தியே திரண்டு போனதாக அங்கே கம்பர் சொன்னதை இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அதே மாதிரி அந்த நகர்நீங்கு படலத்தை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து பள்ளிப்படை படலம். பள்ளிப்படை படலத்திலே வருகின்ற பொழுது பரதன் அரசபையை ஏற்றுக்கொள்வான், மகுடத்தை ஏற்றுக்கொள்வான் என்று கைகேயை எண்ணி இருந்தான். ஆனால் பரதன் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? சுழியுடை தாயுடை கொடிய சூழ்ச்சியினால் வழியுடை தாய் வரும் மரபை மாய்த்து ஒரு பழியுடைத்து ஆக்கினன் பரதன் பண்டு என்று மொழி உடைத்து ஆக்கலின் முறைமை வேறுண்டோ என்று எனக்கு பழிதான் வந்து சேர்ந்தது. மரபின்படி மூத்தவனுக்குத்தானே பட்டம் சூட்ட வேண்டும், இளையவனுக்கு பட்டம் சூட்டக்கூடாது. ஆனால் எனக்கு இந்த பழி வந்து சேர்ந்து விட்டதே என்று வருத்தப்படுகிறான் என்று அங்கே கம்பன் சொல்லியிருப்பான். கைகேயி சொன்ன அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை.
மகுடம் வேண்டாம் என்று அவன் சொல்லிவிடுகின்றான். சொல்லிவிட்டு கோசலையிடம் சொல்லுகின்ற பொழுது கோசலை அவனிடத்திலே ஒரே ஒரு சொல் தான் கேட்கிறான், உனக்கு தெரியாமல் நடந்ததா என்று கேட்டவுடனே அவனுக்கு மனசு பொங்கி விடுகின்றது. எனக்கு தெரிந்து நடந்திருந்தால் நான் நரகத்துக்கு போய் சேர்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது பல பாவங்களை எல்லாம் அடுக்கி காட்டுகிறான். கிட்டத்தட்ட ஒரு 30-35க்கு மேற்பட்ட பாவங்களை அடுக்கி காட்டினான். அதிலே ஒரு பாடல் ரொம்ப அழகான பாடல். பொய்க்கறி கூறினோன், பொய் சாட்சி சொன்னவன், போருக்கு அஞ்சினோன், கைக்கொள்ளும் அடைக்கலம் கறந்து வல்லியோன், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எய்த இடத்து இடர் செய்தோன். எய்த இடத்து இடர் என்று சொன்னால் இளைத்தவர்களுக்கு கெடுதல் செய்தோன் என்று இன்னோர் புகும் வெய் கொடு நரகிடை விரைவினில் வீழ்வேன் நான் என்று, இப்படி நான் எனக்கு மட்டும் இது தெரிந்து செய்தார்கள் என்று நீங்க நினைத்தீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நரகத்திலே போய் நான் விழுந்து விடுவேன் என்று நான் சொன்னது ஒரே ஒரு பாடல் தான். இப்படி பல கருத்துக்களை உடைய பாவங்களை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கின்றவர்கள் எந்த நரகத்திலே போய் விழுவார்களோ அந்த நரகத்திலே நான் போய் விழுவேன் என்று பரதன் சொன்னதாக இந்த பள்ளி படைப்பாடலத்திலே பாட்டுக்கள் உண்டு. அதற்கு அடுத்து இருக்கின்ற படலம்தான் குகன் படலம். குகன் எவ்வளவு அன்பானவன் என்பதையெல்லாம் நெல்லை தீபன் சொல்ல இருக்கின்றார். தாயின் நல்லான் என்ற தலைப்பிலே உள்ளம் அன்பினன் தாயின் நல்லான் என்ற ஒரு வரியை எடுத்துக்கொண்டு அவர் பேச இருக்கின்றார். அதே போல் பரதனை பற்றி செம்மையின் ஆணி என்று பெரியவர் ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள் பேச இருக்கின்றார். நெல்லை தீபனை பற்றி அறிமுகம் தேவையில்லை. சம்பிரதாயத்துக்காக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வங்கியிலே அதிகாரியாக பணியாற்றி அண்மையிலேதான் இலக்கியத்திலே ஈடுபட்டு ஒரு நல்ல பேச்சாளர், கம்பனுக்குரிய பேச்சாளர் என்ற புகழை அவர் பெற்றிருக்கிறார் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. கம்பரை பற்றி மிக இனிமையாக பேசக்கூடியவர். என்னை கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன், நான் முல்லைப்பூ சொல்லழகர் நெல்லை தீபன் என்று கூட அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கலாமா என்று கூட நான் கருதுவது உண்டு. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பேசக்கூடியவர். ஏரிக்கரை ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் இலக்கியத்திலே மட்டுமல்ல ஆங்கில இலக்கியத்திலே கூட சிறந்து விளங்கக்கூடியவர். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, 9 நிகழ்ச்சிகள் வெள்ளி இலக்கிய மேடை சார்பாக தனித்தனி கவிஞர்களை பற்றி பேசப்பட்ட நிகழ்ச்சி என்று. அந்த நிகழ்ச்சியில் அவர் ஷெல்லியை பற்றி பேசிய பேச்சு என்பது பல பேராலும் பாராட்டப்பட்ட உண்டு. பல பேரால் மட்டுமல்ல, எனக்கு கூட அவர் பேசிய ஷெல்லியினுடைய பேச்சு ரொம்பவும் பிடித்திருந்தது. என்று சொன்னால் சில சமயங்களிலே நான் கூட ஷெல்லியினுடைய பாடல்களை எல்லாம் படிப்பது உண்டு. ஆகவே மிக அருமையாக ஷெல்லியினுடைய பாடல்களை எல்லாம் எடுத்து சொன்னவர். இப்படி ஆங்கிலத்து இலக்கியமும் தமிழ் இலக்கியமுமாக சேர்த்து அழகாக பேசக்கூடியவர் அந்த ஏரிக்கரை கோபாலகிருஷ்ணன் அவர்கள். செம்மையின் ஆணி என்ற தலைப்பில் இங்கே பேச இருக்கின்றார். இன்றைக்கு சென்னையிலே ஏகப்பட்ட மழை பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பல இடங்களிலே கரண்ட் கட் ஆகி மின்சாரம் தட்டுப்பாடாக இருக்கின்றது என்று நண்பர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சேர இருக்கின்ற நண்பர்களுக்கு கூட சேர வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்பதை சொல்லி இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து இலக்கிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி நெல்லை தீபன் அவர்களை குகனை பற்றி பேசுமாறு அழைக்கின்றேன். வாருங்கள். முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நெத்திலம் தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழ் என்ற கவியரசர் வரிகளிலே தமிழ் அன்னையை வணங்கி இன்றைய கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களே, தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களே, மிகச் சிறந்த முறையில் நெறியாள்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஐயா புதிய செல்வராஜ் அவர்களே, தொழில்நுட்பத்திலே சிறந்து விளங்குகின்ற ஐயா RC குமரன் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற என் இலக்கிய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் பண்பும் நட்பும் சார்ந்த வணக்கத்தை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன். நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே
அல்லது ஊரிலே எங்காவது அமைதி இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்த்தால் எங்கேயுமே இல்லை. அதற்கு காரணம் எங்கும் உள்ள அந்த இனவெறி, சாதி வெறி, சமய வெறி இவைகளெல்லாம் மனிதர்களுக்குள்ளேயே பகையை தூண்டி விட்டு கொண்டிருக்கின்றன. நாம் எல்லோரும் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, நாம் பிறந்த இந்த குலம் என்பது நம்முடைய அனுமதி பெற்று நாம் பிறந்தோமா? இந்த குலத்தில் தான் நாம் பிறக்க வேண்டும் என்று எங்கேயாவது அனுமதி பெற்றோமா? அப்படி இருக்கிற போது ஏன் இந்த பகை என்று எனக்கு புரியவில்லை. இதை சுட்டிக்காட்ட நினைத்த வள்ளுவர், ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழுபுறப்பாய் ஆகிவிடும் என்கிறார். ஒழுக்கம் உடையவனாக இருக்கிறாயா, நீ உயர்ந்த குடியில் பிறந்தவன் தான். ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் நீ உயர்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் தாழ்ந்த குடியை சேர்ந்தவன் தான் என்று சொல்லுவார். அதே போல சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்கிற போது, அத்தனை நாயன்மார்களிலும் கண்ணப்ப நாயனார் தான் வெகு சீக்கிரமாக முக்தி அடைந்தார். அவர் வேடுவ குலத்தை சார்ந்தவர். அதே போல கம்பனும் இதை மக்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குகப்படலம் என்பது ஒன்றை உள்ளே சேர்க்கிறார். இந்த குகப்படலத்தாலே இந்த கதைக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லை என்பதுதான் உண்மை. குகப்படலம் இல்லாவிட்டாலும் கூட கம்பராமாயண கதைக்கு எந்தவித தீங்கும் இருக்காது. கதை ஓட்டத்திற்கு எந்தவித தடையும் இருக்காது. இப்பொழுது இவர்கள் எல்லாம் ராமன், சீதை, லக்குவன் எல்லோரும் கங்கை கரையை அடைகிறார்கள். இந்த கங்கை கரையிலே முனிவர்கள் எல்லாம் வரவேற்று நல் தவ பள்ளி என்று சொல்கிறார்கள். அது முனிவர்கள் இருக்கக்கூடிய ஒரு குடில், அங்கே அழைத்து செல்கிறார்கள். வெளியே லக்குவன் காவலுக்கு இருக்கிறான். எப்பொழுதுமே அண்ணனுக்கு காவல் இருப்பான். காவல் இருக்கிற போது, ஏனென்றால் அவனுடைய தாய் சொல்லி அனுப்பி இருக்கிறார் சுமித்திரை, மண்ணும் நகருக்கு அவர் வந்திடின் வா, இல்லை முன்னம் முடி என்று கூறி அனுப்பி இருக்கிறார். நீ அப்படி அவர்களோடு செல்லும் போது அண்ணனினும் படிக்கன்று அடியாளின் ஏவல் செய்தி, ஒரு வேலைக்காரன் போல போடான்னு லக்குவன் அனுப்பியிருக்கான். அவன் வெளியில நிற்கிறான். நிற்கிற போது அவனுடைய கண்கள் அங்கும் இங்கும் அலைவாய்ந்து கொண்டிருக்கின்றன. யாராவது பகைவர்கள் வந்து விடக்கூடாது, ராமனுக்கு ஏறும் தீங்கு நடந்து விடக்கூடாது என்பதற்காக அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருக்கின்றான். தூரத்திலே ஒரு கரும் கூட்டம் வருகிறது. அந்த கூட்டத்திற்கு நடுவிலே ஒரு கட்டை கரி என்று ஒருத்தன் கரிய நிறத்திலே இருக்கிறான். அவனுடைய காலில் எல்லாம் பனை மரத்தினுடைய ஈக்கு போல அந்த ரோமங்கள் முளைத்திருக்கின்றன. அந்த கூட்டமாக வந்தபோது இவன் உன்னிப்பாக கவனிக்கிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்தவுடன் அவன் திரும்பி தன்னுடைய கூட வந்தவர்கள் அத்தனை பேரையும், சுற்றத்தார்கள் எல்லோரையும், இந்த இடத்திலே நில்லுங்கள் என்று சொல்லுகிறான். அவனுடைய தோற்றத்தை அவர் சொல்கிற போது மீன் நாற்றம் அடிக்குது. அவன் தூர வருகிற போதே இங்கே மீன் நாற்றம் அடிக்கிறது. ஊற்றமே மிக ஊனோடு மீன் நுகர் நாற்றம் மேவிய நகையில் முகத்தினான். அவன் சிரிச்சு யாரும் பார்த்தது இல்லையா. நகையில் முகத்தினான் சீற்றம் இன்றியும் தீயெழ நோக்குவான். இப்ப நமக்கு கோபம் வந்தா தானே கோபமா பார்ப்போம். அவன் சாதாரணமாவே கோபமா தான் இருக்கும். அவன் முகம் சீற்றம் இன்றியும் தீயெழ நோக்குவான். கூற்றம் அஞ்ச குமுறும் குரலினான். அவன் வாயை தொடர்ந்து பேசினான்னா யமன் நடுங்குவானான். இவன் என்ன பண்றான், ஒரு இடத்துல வந்த உடனே எல்லாத்தையும் நில்லுங்க, இங்கே நில்லுங்க, உள்ள போகக்கூடாது, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்றான். இந்த நாவாய் வேடுவன், படகு ஓட்டி, அவனிடம் ஒரு மிகப்பெரிய நாகரிகத்தை காட்டுகிறார் கம்பர். ஒரு பெரியவரை சந்திக்க செல்கிற போது பெரும் கூட்டமாக போகக்கூடாது என்பது அடிப்படை நாகரிகம். ஏனென்று சொன்னால், அப்படி போகிற போது நம்மை உபசரிக்கக்கூடிய வசதியெல்லாம் அங்கே இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். அப்படியே உள்ளே போய்விடக்கூடாது. அந்த நாகரிகம் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. தோற்றம் முரட்டுத்தனமான தோற்றம், மீன் நாற்றம் வீசுகிறது, பேசினால் யமனே அஞ்சக்கூடிய குரல். ஆனால் நாகரிகம் பொங்கி ததும்புகிறது அவனிடம். சுற்றம் அப்புறத்தை நிற்க, எல்லோரையும் அங்கே நில்லுங்கள் என்று சொல்றார். சுற்றம் அப்புறத்தை நிற்க சுடுகணை வீழ் துறந்து அரை வீக்கிய வாழ் ஒழித்து. அவரிடம் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் கலட்டி அங்கே கீழே போடுறான். ஏனென்று சொன்னால், ஒரு அரசனையோ முனிவரையோ பெரியவர்களையோ சந்திக்க போகிற போது ஆயுதங்கள் எடுத்து செல்லக்கூடாது என்பது ஒரு நாகரிகம். அரை வீக்கிய வாழ் ஒழித்து அற்றம் நீக்கிய மனத்தினன், அப்படியே தன் மனசுல உள்ள குற்றத்தையும் அந்த இடத்துல போடுறான். நட்டவ பள்ளி வாயிலை நன்னினான். அந்த பள்ளிவாசல் இதுக்குள்ள போறான், பள்ளிக்குள்ள ராமனை பார்ப்பதற்காக செல்கிறான். ராமனை பத்தி அவன் கேள்விப்பட்டிருக்கிறானே தவிர ராமனை பார்த்ததில்லை. இவன் அங்கிருந்து வருவதை பார்த்தவுடன் இலக்குவன், நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம்னா சாருன்னு கூப்பிட்ட பிறகு யாராவது வருவாங்கல்ல,
அப்படி குகன் கூப்பிடவே இல்லை. கூவா முன்னம் இளையோன் குறுகி, அதுக்குள்ள லக்குவன் உள்ள பாஞ்சிட்டான். என்ன யாருன்னு தடுத்து யாருன்னு கேட்கலாம் அப்படின்னு. கூவா முன்னம் இளையோன் குறுகி, நீ யாவாய் யார், நீ யாருப்பா எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், தேவா நின் கடல் சேவிக்க வந்தனன், தேவா நின் கடல் சேவிக்க வந்தனன், நாவாய் வேடுவன் நாய் அடியேன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். தேவா நின் கடல் சேவிக்க வந்தனன் என்று அவன் சொன்னதற்கு காரணம், இலக்குவனை பார்த்து விட்டு இவன் தான் ராமன் என்று நினைத்து சொல்லுகிறான். இலக்குவனுக்கு அது புரிந்து விட்டது. அதனால் இலக்குவனுடைய நாகரிகத்தை பாருங்கள், பதிலுக்கு வணக்கம் சொல்லவில்லை. ஏனென்றால் இது அவனுக்குள்ள வணக்கம் இல்லை என்று தெரிகிறது. நான் ராமன் இல்லை என்று சொன்னால் அதனால் நாணப்படுவானே குகன் என்று சொல்லி இவன் எதுவுமே சொல்லவில்லை. இவன் உடனே எட்டி பார்க்கிறான், கையிலே தேனும் மீனும் வைத்திருக்கிறான் ஒரு பாத்திரத்திலே. உள்ளே சென்று ராமனிடம் சொல்லுகிறான், இதை போல ஒருவன் வந்திருக்கிறான் உன்னை பார்ப்பதற்காக என்று சொன்னவுடன் அவனும் அண்ணலும் விரும்பி ராமனும் விரும்பி என்பால் அழைத்தி நீ அவனை உள்ளே அழைத்து வா என்று சொல்லுகிறான். பண்ணவன் வருக என்றான். இலக்குவன் இவனை வருக என்று சொல்லுகிறான். பரிவினன் விரைவிற்புக்கான். உள்ள வான்னு சொன்ன உடனே பாஞ்சிட்டான் உள்ள குகன். அவ்வளவு ஆர்வம் ராமனை பார்ப்பதற்காக. விரைவில் புக்கான். கண்ணனை கண்ணின் நோக்கி கனிந்தனன். அப்படி கண்ணால பாக்குறான். இருண்ட குஞ்சி மண்ணூர பணிந்து மேனி வளைந்து வாய் புதைத்து நின்றான். எவ்வளவு ஒரு மரியாதை, எவ்வளவு ஒரு நாகரீகம். ராமன் சொல்லுகிறான், இருத்தி நீ என்னலோடும் இருந்திலன். யாராவது பெரியவங்க உட்காருன்னு சொன்னா உடனே உட்காரக்கூடாது. அத்தனை நாகரிகம் தெரிந்தவன் அவன் குகன். இருத்தி நீ என்னலோடும் இருந்திலன், எல்லை நீத்திய அருத்தியன், மிகுந்த அன்பு உடையவன். அவன் சொல்கிறான், தேனும் மீனும் அமுதினுக்கு அமைந்ததாக திருத்தினன் கொணர்ந்தேன். தேனையும் மீனையும் அமுதம் மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன் உனக்காக. என்கொள் திருவுளம். ராமனை சுற்றி முனிவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், சாப்பிடு என்று அவன் சொல்லவில்லை. என்கொள் திருவிழம், நீ என்னப்பா நினைக்கிற, நான் கொண்டு வந்திருக்கேன், நீ என்ன நினைக்கிற. இவன் ராமன் சுற்றி இருக்கிற முனிவர்களை எல்லாம் பார்த்து ஒரு புன்முறுவல் புரிகிறான். பிறகு சொல்லுகிறான், ராமனுடைய நாகரிகம், அரிய தாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்த என்றால், நீ அன்பினாலே இதை கொண்டு வந்திருக்கிறாய் என்று சொன்னால் அமுதேனும் சீர்த்த அன்றே, அமுதை விட சிறந்தது அல்லவா. பரிவினில் தலிய எண்ணின் பவித்திரம், அன்பினாலே கொண்டு வந்த இது தூய்மையானது, எமனோர்க்கும் உரியன. ராமனுக்கு மட்டுமில்லை, ராமன் முனிவர்களையும் சேர்த்து கொண்டான். இது எங்கள் எல்லோருக்கும் உரியது. இனிதன் நாமும் உண்டனம் அன்றோ, இதை நாங்கள் சாப்பிட்டு விட்டோம் உண்டு விட்டோம் என்று நீ நினைத்துக்கொள் என்று சொல்லி அதை முடித்து வைக்கிறான். குகன், நான் இன்று ஒரு நாள் உன்னோடு தங்குகிறேன் என்று சொல்லுகிறான். ஒரு நாள் இருப்பதற்கு அனுமதி கொடுக்கிறான் ராமன். ராமன், சீதை இவர்கள் இருவரையும் இலக்குவன் காவல் காக்கிறான். இலக்குவனையும் சேர்த்து குகன் காவல் காக்கிறான். பிறகு மறுநாள் காட்டுக்குள்ளே செல்வதற்காக கிளம்புகிற போது நானும் உன்னோடு வருவேன் என்று சொல்கிறான். அப்படி சொல்கிற போது குகன் கெட்டிக்காரன், தமிழன் இல்லையா, தேனும் மீனும் கொணர்ந்தவன். இவன் அசைவம் சாப்பிட மாட்டான் என்று தெரிந்த காரணமாக இப்பொழுது சொல்கிறான், நெறியீடு நெறி அல்லேன், இந்த காட்டுக்குள்ள போற வழி உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு வழியெல்லாம் அமைச்சு தருவேன். நேடினேன் வழுவாமல் நரியன கனி காயும் நரை இவை தரவல்லேன், காய் கனிகள் எல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன், உறைவிடம் அமைவிப்பேன், உனக்கு கூடாரங்கள் எல்லாம் செய்து கொடுப்பேன் காட்டுக்குள்ளே. ஒரு நொடி வரை உண்மை பிரிகிறேன், ஒரு நொடி கூட உங்களையெல்லாம் நான் பிரிந்து இருக்க மாட்டேன். உடன் ஏக பெருகவன் எனில் என்னை உடனே அழைத்து போனால் நான் இவற்றையெல்லாம் செய்வேன் என்று சொல்கிறான். தமிழன்னா பெரிய கெட்டிக்காரன். அது முதல்ல அசைவம் சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்ச உடனே கனிக்காயெல்லாம் தரேன்னு சொல்றான். அது ஒரு செய்தி, ஒரு சைனால இருந்து ஒரு டூரிஸ்ட் டெல்லிக்கு வந்தாராம். வந்துட்டு ஒரு டாக்ஸில போயிருக்காரு. அப்ப வெளியில பார்த்துட்டு, உங்க பஸ் உங்க ஊர்ல என்னப்பா இவ்வளவு ஸ்லோவா போகுது, ரொம்ப மெதுவா போகுது. உங்க டிரைவர் ஒன்றும் சொல்லலை. கொஞ்சம் தூரம் தாண்டி போன உடனே ட்ரெயினை பார்த்தாரு. ட்ரெயின் என்ன உங்க ஊர்ல இவ்வளவு மெதுவா போகுது. அப்புறம் ஹோட்டல்ல கொண்டு இறக்கி விட்ட உடனே எவ்வளவு பில்லுன்னு கேட்டாரு. 5200 மொத்தம் 5 கிலோமீட்டர் தான். என்னப்பா இவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னாரு. இது மேட் இன் சைனா அப்படின்னா அந்த மீட்ரு. அது மாதிரி தமிழன் எங்கேயுமே தன்னுடைய முத்திரையை பதிப்பான். இப்பொழுது ராமன் சொல்கிறான், இவனை சமாதானப்படுத்துவதற்காக, என் உயிர் அணையாகினி, என் உயிருக்கு நிகரானவன் நீ, இளவல் உன் இளையான், லக்குவன் இருக்கிறானே அவன் உன் தம்பி, என் நன்னுதல் அவள் நின் கேள், சீதை உன்னுடைய கொழுந்தியா என்று சொல்லுகிறான்.
நளிர் கடல் நிலமெல்லாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன். இந்த நிலம் எல்லாமே உன்னுடையதுப்பா, நீ இப்ப என்ன சொல்றியோ அதை நான் கேட்கக்கூடிய நிலைமையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பிறகு இன்னும் சமாதானப்படுத்துகிறான். துன்பம் இருந்தால் தானே இன்பம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்திலே. அப்போதும் சமாதானம் அடையவில்லை குகன். அப்பொழுது சொல்கிறான், அயோத்தியிலே நான் சில சுற்றத்தார்களை விட்டு வந்திருக்கிறேன், அவர்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக உன்னுடைய தம்பி பரதனை அங்கே விட்டு வைத்திருக்கிறேன். உன்னுடைய தம்பி, என்னுடைய தம்பி என்று ராமன் சொல்லவில்லை, உன்னுடைய தம்பி பரதனை அங்கே விட்டு வந்திருக்கிறேன். நாம் எல்லோரும் போய்விட்டால் இங்கு உள்ள எனது உறவினர்களை யார் பாதுகாப்பார்கள்? அதற்காக நீ இங்கே இருக்க வேண்டும் அல்லவா? நீ இங்கே இரு, நான் போரையெல்லாம் முடித்து விட்டு வருகிற போது, அயோத்திக்கு செல்கிற போது இங்கு வந்து உன்னை சந்தித்து விட்டு தான் போவேன் என்று சமாதானம் கூறிவிட்டு அங்கே விடைபெறுகிறான். பிறகு இவர்கள் எல்லோரும் காட்டுக்குள்ளே போகிறார்கள். அங்கே பரதன், வசிட்டர் சொல்கிறார், நீ பதவி ஏற்றுக்கொள், உன் தாய் வரம் வாங்கி விட்டால், உன் தந்தை அந்த வரத்தை கொடுத்து விட்டார், ஆகவே நீதான் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிற போது அவன் மறுத்து விட்டான். எங்கள் சூரிய குலத்தின்படி மூத்தவன் தான் முடிசூட்ட வேண்டும், நான் முடிசூட்டிக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி, நாளையே நாம் அனைவரும் செல்கிறோம், காட்டுக்கு செல்கிறோம், அங்கிருக்கிற ராமனை அழைத்து வருவோம், அவனுக்குத்தான் முடிசூட்ட வேண்டும் என்று சொன்ன போது அந்த நாடே மறுபடியும் உயிர் பெற்றது என்று சொல்கிறான் கம்பன். எல்லோரும் கிளம்பி வருகிறார்கள், படைகள் அத்தனையும் கிளம்பி வருகிறது, நாட்டு மக்கள் எல்லாம் கிளம்பி வருகிறார்கள், தாயர் மூவரும் வருகிறார்கள், கைகையும் வருகிறாள், கோசலை, சுமித்திரை, கைகை 3 பேரும் வருகிறார்கள். இதிலே ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், கூனியும் வருகிறாளாம் ராமனை அழைத்து வருவதற்காக. இவர்கள் எல்லோரும் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். கங்கை கரையை வந்து அடைகிறார்கள். கங்கை கரையினுடைய இன்னொரு பக்கத்திலே குகன், இந்த கரையிலே பரதன், அவனுடைய படைகளும் பரதன். குகன் அங்கிருந்து பார்க்கிறான், அயோத்தி படை வருகிறது என்று சொன்னவுடன் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ராமனுக்கு அரசு உரிமை கிடையாது என்று சொன்னது மட்டுமல்லாமல் இப்பொழுது காட்டுக்கு வந்து ராமனை கொல்லவும் வந்திருக்கிறார்களா? பிற்காலத்திலே ராமன் படை திரட்டி கொண்டு போய் அயோத்தியை கைப்பற்றி விடுவான் என்று சொல்லி அவனை கொல்வதற்காக வந்திருக்கிறார்களா என்று சொல்லி அவனுக்கு கோபம் வந்து அவனுடைய படைகளை எல்லாம் திரட்டுகிறான் குகன். கோபம் என்றால் அப்படி அல்ல, கட்டிய சுரிகையன், வேட்டியை மடிச்சு கட்டிட்டான், கடித்த வாயினன், வெட்டிய மொழியினன். இந்த கோபம் வந்தா வார்த்தைகள் தொடர்ச்சியா வராது. உன்னை நான் கொன்று விடுவேன் அப்படி வராது. உன்னை என்ன செய்வோம் பாரு. இந்த கம்பனுடைய கவி திறமையை பாருங்கள். வெட்டிய மொழியினன், விழி கண் தீயினன், கிட்டியது அமரென கிளர்ந்த தோழினான். இந்த பாடல் சொல்லும் போது ஒரு பெரியவர் சொல்வாரு அவருடைய உரையில, பொதுவா இந்த பகை அப்படிங்கிறது, தமர் அப்படின்னா நட்பு, அமர்னா பகை. கம்பன் எழுதிய பாடலிலே கிட்டியது அமர் என கிளர்ந்த தோழிதான். கிட்டியது அமர், பிடித்தால் பகை, 2 வார்த்தையும் சேருங்க. கிட்டிய தமர், தமர் என்றால் நட்பு, சேர்ந்தால் நட்பு, பிரிந்தால் பகை. அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்து விடுவது. தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டுகிறான். ஆழ நெடுந்திரை 6 கடந்து இவர் போவாரோ, வேலை நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லென்றோ, ஏழமை வேடன் இறந்திலை என்று என்னை ஏசார். அப்படி நான் இவர்களை விட்டு விட்டால், இவர்கள் உள்ளே சென்று ராமனுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டால், இதை விட இந்த குகன் இறந்து போயிருக்கலாமே என்று இந்த உலகம் சொல்லாதா? அஞ்சன வண்ணன் இந்த ஆருயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையால் அற செய்திய மன்னரும் வந்தார், செஞ்சரம் என்பன தீ உமிழ்கின்றன செல்லாவோ, உஞ்சிவர் போய்விடி நாய்க்குகன் என்று என்னை ஏசார். அப்படி இவர்கள் தப்பி சென்று அங்கே என்னுடைய படையை மீறி இவர்கள் போய் ராமனுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டால், இந்த குகன் இறந்து பட்டால் நன்றாக இருந்திருக்குமே என்று இந்த உலகம் பேசாதா? இதிலே இந்த பாடலிலே அஞ்சன வண்ணன் என்று சொல்கிற போதே ஒரு கனிவு வருகிறது குகனுக்கு. அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமை, வஞ்சனையால் அற செய்திய மன்னரும் வந்தார். இப்பொழுது அவன் கோபத்திலே நிற்கிறான். அவர்கள் போருக்கு தயாராகி விட்டார்கள். இதை பரதன் கவனிக்கவில்லை. ஆனால் அருகில் இருந்த சுமந்திரன் கவனித்து விட்டான். இவருடைய மந்திரி சுமந்திரன் கவனித்து விட்டான். இப்பொழுது சுமந்திரன் பரதனை உஷார்படுத்த வேண்டும். அதற்காக மெதுவாக பக்கத்தில் வந்து சொல்கிறான், எதிரே அந்த கரையின் அந்த பக்கத்தில் ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான், கவனித்தாயா என்று. யார் என்று கேட்கிறான் பரதன். அதற்கு சுமந்திரன் சொல்கிறான், கங்கை 2 கரை உடையான், கணக்கிறந்த நாவாயான், நிறைய படகுகள் வைத்திருக்கிறான். கங்கை கரையில் உள்ள இந்த 2 கரைகளும் அவனுக்கு தான் சொந்தம். கங்கை 2 கரை உடையான், கணக்கிறந்த நாவாயான், உங்கள் குல தனி நாதற்கு உரு துணைவன் உயர் தோளான்.
உங்க அண்ணன் ராமனுக்கு ரொம்ப சிநேகிதம். அருமையாக சொல்லிக்கொண்டே வருவான். இந்த உங்கள் கூட தனி நாதற்கு உறுதுணைவன் உயர்தோளான் வெங்கதியின் ஏர் அணையான் வில்பிடித்த வேளையினான் கொங்கலரும் நருந்தென்றார் குகன் என்னும் குறியுடையான். அவனுடைய பெயர் குகனப்பா என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, கல்காணும் திண்மையான் கரைகாணா காதலான் மிகுந்த அன்புடையவன் மிகுந்த உடல் பலம் உள்ளவன் அல்கானில் கண்டனைய அழகமைந்த மேனியான், அவ்வளவு ஒரு வலிமையான உடல் என்று சொல்லிவிட்டு பரதனை ஒரு வார்த்தையாலை சொல்கிறான். மல்கானும் திருநெடுந்தோள் மலை காணும் மணி நிறத்தாய் நிற்காணும் உள்ளத்தான் நெறி எதிர் நின்றனர். நிற்காணும் உள்ளத்தான் என்றால் உன்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறான், எதிரே நின்று கொண்டிருக்கிறான் என்பது ஒரு பொருள். உன்னை ஒரு கை பார்ப்பதற்காக வந்திருக்கிறான் என்பது ஒரு பொருள். நிற்காணும் உள்ளத்தான் நெறி எதிர் நின்றனன் என்றான். அப்படி சொல்கிற போது ஒன்று இவன் ஆயுதத்தை தூக்க வேண்டும் பரதன் அல்லவா? ஆயுதத்தை தூக்கவில்லை. அவன் சொல்கிறான், தன் முன்னே அருகே சுமந்திரன் நின்று கொண்டிருக்கிறான், இங்கே பரதன், எதிரே குகன். தன் முன்னே அவன் தன்மை தன் துணைவன் முந்துரைத்த சொல் முன்னே உவக்கின்ற துருசிலா திருமணத்தான். சந்தோஷப்பட்டானாம். அவன் போருக்கு தயாராகிவிட்டான் என்று சொன்ன பிறகு கூட பரதன் சந்தோஷப்பட்டானாம். அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், முதலில் இவன் அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னான்? கங்கையிரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குல தனி நாதற்கு உறுதுணைவன் உயர் தோளான் என்ற அந்த ஒரு வரி மாத்திரம்தான் இவருடைய மனதிலே இருந்தது. துருசிலா திருமணத்தான் என்று பரதனை சொல்கிறார். மனத்துக்கண் மாசில நாதல் என்று வள்ளுவர் சொல்லுவதை அப்படியே வேறு வார்த்தைகளிலே கொண்டு வந்து கம்மன் இங்கே போடுகிறார். இப்பொழுது கூர்ந்து கவனிக்கிறான். இந்த இடத்துல இன்னொன்று சொல்ல வேண்டும். நான் பொதுவாக ஒரு பகை என்பது அதை விளக்குவதற்காக இப்படி சொல்வது வழக்கம். 2 விரல்களையும் பின்னிக் கொள்வது பகை. அவங்க 2 பேருக்கும் பகை. 2 உள்ளங்கள் வளைகிற போது பகை. ஒரு உள்ளம் வளைந்து ஒரு உள்ளம் நேராக இருந்தால் இதால் இதை வளைக்க முடியாது. அதாவது பரதனுடைய மனதை குகனால் வளைக்க முடியவில்லை. அப்படி ஒரு அருமையான காட்சி அங்கே நடைபெறுகிறது. இப்பொழுது கூர்ந்து கவனிக்கிறான் குகன். வற்கலையில் உடையானை மாசடைந்த மெய்யானை. ஐயோ, மர உரி தரிச்சு நின்றுட்டு இருக்கான பரதன். அவனை போய் சந்தேகப்பட்டாமே. மாசடைந்த மெய்யானை நற்கலையில் மதி என்ன நகை இழந்த முகத்தானை. இந்த பூர்ணச்சந்திரனிலே அத்தனை கலைகளும் போன பிறகு அது எப்படி பொலிவிழந்து கிடக்குமோ அதே போல அவனுடைய முகம் இருக்கிறது. நற்கலையில் மதி என்ன நகை இழந்த முகத்தானை கற்கனியே கணிகின்ற துயரானை. கல்லு கூட அவனை பார்த்து பரிதாபப்படுதான். கண்ணுற்றான் விற்கையின் என்றும் இடை வீழ விம்முற்று நின்று ஒளிந்தான். குகன் கையில் வைத்திருந்த வில் அப்படியே கீழே விழுந்தது. நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான். பார்த்தா ராமன் மாதிரியே தானே இருக்கு. அயல் நின்றான் தம்பியை ஒக்கின்றான். சத்ருகனை பார்த்தா லட்சுமணன் மாதிரி இருக்கு. நம்பியும் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியை ஒக்கின்றான், தவவேடம் தலை நின்றான், துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார் இளைப்பரோ பிழைப்பு என்கிறான் குகன். எம்பெருமான் ராமனுக்கு பின்னால் பிறந்தவர்கள் இப்படி ஒரு ராமன் என்னதான் என்னுடைய சகோதரன் என்று சொன்னாலும் கூட உண்மையான சகோதரனாக இருந்தால் இந்த தவறை பண்ணியிருப்பேனா? நான் எவ்வளவு சந்தேகப்பட்டு விட்டேன் பரதனை என்பது ஒரு பொருள். எம்பிறந்தான் பின்பிறந்தார் இளைப்பரோ பிழைப்பு என்றால் பின்பிறந்தார் இலக்குவன் காட்டுக்குள்ளே இருக்கிறான் ராமனோடு. அவன் இப்படி ஒரு தவறை செய்வானா என்று சொல்கிறான். உண்மையிலே அவனும் அந்த தவறை செய்தான். பரதனை பார்த்து சந்தேகப்பட்டான். பிறகு இருவரும் ஒருவர் புரிந்து கொண்டார்கள். இவன் பரதன் சொல்கிறான், நானே அவனை சென்று பார்க்கிறேன். என்னுடைய அண்ணனுடைய நண்பன் என்று சொன்னால் நானே அவனை போய் பார்க்கிறேன். அவன் இங்கு வந்து என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே போகிறேன் என்று சொல்லி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் காலில் விழுந்து தொழுகிறார்கள். பிறகு என்ன நடந்தது என்று கேட்கிற போது அந்த விவரத்தை எல்லாம் இவன் சொல்கிறான். பரதன், என்னுடைய தாய் வரம் கேட்டால் தவறான வரம் தான், தந்தை கொடுத்தார் என்று சொன்னார்கள். நான் இப்பொழுது அண்ணனை கூட்டிச் செல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அங்கே ஒரு பாராட்டு உரை ஒன்றை கொடுக்கிறான் குகன். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கேள் ஆவரோ தெரியனம்மா. 1000 ராமரை வைத்தாலும் உனக்கு ஈடாகுமா என்று சொல்லி பாராட்டுகிறான் குகன். பிறகு ராமன் சீதை அங்கே தங்கியிருந்த இடத்தையெல்லாம் குகன் சுட்டி காட்டுகிறான்.
கண்ணீர் விட்டு அழுகிறான் பரதன். அந்த புல்லின் மேலே படுத்து கிடக்கிறார்கள், களியின் மேலே படுத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் காட்டுகிறான். லக்குவன் விடியோடிய காவல் இருந்தான் என்பதையெல்லாம் குகன் பரதனுக்கு சொல்லுகிறான். பிறகு கங்கையை கடப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் படகுகளை எல்லாம் வர வைத்து ஒவ்வொருவராக அந்த படகிலே ஏறுகிறார்கள். அப்பொழுது கோசலை வருகிறாள், இந்த படகிலே ஏறுவதற்காக வருகிறாள். இந்த கோசலை என்ற அந்த பெண்ணை காண்பித்தாதான் கெட்டிக்காரன் குகன். அவனுக்கு தெரிகிறது இந்த பெண்மணி ஏதோ ஒரு தனிப்பட்ட தன்மை தெரிகிறதே, அரச குடும்பத்தை சார்ந்தவளாக தான் இருப்பாள் என்று சொல்லி பரதனிடம் கேட்கிறான். இது யார் என்று கேட்கிறான். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி, அந்த அம்மாவை தொழுது கொற்றத்தார் குடிசில் பரதனிடம் கேட்கிறான். கொற்றத்தார் குடிசில் ஆர் இவர் என்று குகன் வினவ, குகன் கேட்கிறான். அதற்கு அவன் பதில் சொல்லுகிறான். பரதன், கோக்கல் வைகும் முற்றத்தால் முதல் தேவி, சிற்றரசர்கள் எல்லாம் வந்து குழுமி இருக்கிற முற்றத்தையுடைய அரண்மனையை உள்ளே இருக்கக்கூடிய தயரதனுடைய முதல் மனைவி. மூன்று உலகம் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான். ராமனை பெற்றதால் அவளுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு எல்லாம் நான் பிறந்ததாலே அவள் இழந்தவள் அவள் என்று சொல்லி கோசலையை பற்றி சொல்கிறான். இந்த பாடலிலே சுற்றத்தார் தேவரிடம் என்று இந்த பாடல் தொடங்கும். இதற்கு ஒரு நயம் சொல்லுவார்கள். பொதுவாக ஒரு முக்கியமான நபர் அந்த கூட்டத்தில் இருக்கிற போது, வரவேற்கிற போது மரியாதைக்குரிய KGR ஐயா அவர்களே என்று வரிசையாக சொல்ல வேண்டும். உயர்ந்த ஆட்களை முதலில் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தால்தான் கூட்டத்தில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் நாம் அவரை போல வர வேண்டும், இவ்வளவு மரியாதை இருக்கிறதே அவருக்கு என்று நினைப்பார்களாம். ஆனால் இங்கே கம்பன் சுற்றத்தார் தேவரோடும் என்று எழுதுகிறார். இது தேவரோடும் சுற்றத்தார் என்று எழுதியிருக்க வேண்டும். அவர் இப்படி எழுதுவதற்கு காரணம், சுற்றத்தார் ராமனுடைய சுற்றத்தார்கள் எல்லாம் ராமனை வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும், அவன் காட்டிலே துன்பப்படக்கூடாது என்று ஒரு பொதுநலத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் தேவர்கள் இவன் காட்டுக்கு செல்ல வேண்டும், அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு சுயநலத்திலே வந்திருக்கிற காரணத்தால் சுற்றத்தாரை முதலில் எழுதி தேவரை எழுதுகிறான். ஐயா கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணுங்க ஐயா. ஐயா மைக்கை மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். சுற்றத்தார் தேவருடன் கோசலையை செந்தில்குமார் மைக்கை மியூட் பண்ணு. சுற்றத்தார் தேவருடன் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குடிசில் ஆர் இவர் என்று குகன் வினவ, கோக்கல் வைகும் முற்றத்தால் முதல் தேவி மூன்று உலகும் ஈன்றாளை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்று சொல்கிறான். கோசலையினுடைய காலை பிடித்துக் கொண்டு அம்மா என்று கதறுகிறான் குகன். கோசலை பரதனை அழைத்து இது யார் என்று கேட்கிறாள். அம்மா, நம்முடைய அண்ணன் ராமனுக்கு மிகவும் வேண்டியவன், தோழமை உடையவன், எனக்கும் லக்குவனுக்கும் அண்ணன் இவன் என்று சொல்கிறான். அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ராமன் காட்டுக்கு வந்ததிலேயும் ஒரு நன்மை இருக்கிறது, இப்படி ஒரு சகோதரன் உங்களுக்கு கிடைத்திருப்பானா, நீங்கள் 5 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஆசி கூறுகிறாள். இப்பொழுது கைகை வருகிறாள் படகிலே ஏறுவதற்கு. இவள் யார் என்று கேட்கிறான் குகன். அப்பொழுது அறிமுகப்படுத்துகிறான் பரதன். படரெல்லாம் படைத்தாளை, எல்லா துன்பத்திற்கும் காரணம் இவதான். படரெல்லாம் படைத்தாளை, பழி வளர்க்கும் செவிலியை, பழி சொற்களை வளர்த்து கொண்டே இருப்பாள். தன் பாழ்த்த பாவி குடலிலே நெடுங்காலம் கிடந்தே இருக்கும். எனக்கும் சேர்த்து பழி சேர்த்து விட்டார். அவருடைய குடலிலே வெகு நாட்கள் நான் கற்பப்பட்டிருந்த காலத்தை சொல்கிறான். படரெல்லாம் படைத்தாலே பழி வளர்க்கும் செவிலியை, தன் பாழ்த்த பாவி குடலிலே நெடுங்காலம் கிடந்தேற்கும் உயிர் பாரம் குறைந்து தேய. இப்போ அவ எதுவுமே பண்ணாத மாதிரி நிக்கிறா பாருங்க. உயிர் பாரம் குறைந்து தேய உடலெல்லாம் உயிரில்லா, உயிரே இல்லை அவள் உடலிலே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என தோன்றும் உலகத்தே ஒருத்தி அன்றே. உலகத்துல இப்படி மாதிரி யாரும் கிடையாது. இடரிலா முகத்தாளை, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்கிறா பாருங்க. இடரிலா முகத்தாளை, அறிந்திலையில் உனக்கு தெரியலையா? அவ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிக்கலாம், தெரியலையா? அவ யாருன்னா, இந்நின்றாள் என ஈன்றாள். இதுதான் கம்பன். இந்நின்றாள் என ஈன்றாள் என்று சொல்கிறான். எல்லோரும் கங்கையை கடக்கிறார்கள். பின்னால் அந்த வீடனன் அடைக்கல காதையிலே இந்த குகனை பற்றி ஒரு பாடலிலே சொல்வான் ராமன். குகனோடும் ஐவரானோம், முன்பு குகனோடும் ஐவரானோம். 4 சகோதரர்கள், அப்பொழுது பிறகு குகன் வந்து சேர்ந்ததாலே ஐவரானோம். குகனோடும் ஐவரானோம் முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம். குன்று சூழ்வான் மகன் என்பது சுக்ரீவன். அறுவரானோம்.
எம்முளை அன்பின் வந்த அகநமர் காதலைய உள்ளன்போடு என்னிடத்திலே வந்திருக்கிற வீடனனே, நின்னோடும் எழுவரானோம். உன்னோடு சேர்த்து நாங்கள் 7 சகோதரர்கள். புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. இத்தனை அன்பு இருந்தது என்பதை யாராவது ஏதாவது சொன்னார்களா? ராமன் எனக்கு குகன் மேல் அன்பு இருக்கிறது என்று சொன்னானா? இல்லை. குகன் ராமனிடத்திலே அன்பு இருக்கிறது என்று சொன்னானா? வாய்விட்டு சொன்னானா? இல்லை. லக்குவன் சொன்னானா? இல்லை. இருந்தாலும் லக்குவன் முதலாக உள்ளே சென்று நந்தவ பள்ளியிலே ராமனுக்கு ஒருவன் வந்திருக்கிறான் உன்னை சந்திப்பதற்காக என்று சொல்கிறான் அல்லவா? அந்த பாடலிலே சொல்கிறான், குகனிடம் நீ இங்கேயே இரு, நான் உள்ளே போய் அனுமதி பெற்று வருகிறேன் என்று நிற்று ஈண்டு என்று புக்கு தவப்பள்ளிக்குள்ளே சென்று நெடியவர் தொழுது ராமனை தொழுது, தம்பி இப்பொழுது இலக்குவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். கொற்றவ, நின்னை காண குறுகினன், உன்னை பார்ப்பதற்காக ஒருவன் வந்திருக்கிறான். நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும், அவனுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க கூட உன்னை பார்க்க வந்திருக்கிறான். உள்ளம் தூயவன். அப்படியா? தூய்மையான உள்ளத்தை உடையவனா என்றால் நான் உடனே சந்திக்க வேண்டும் என்கிறான் ராமன். பிறகு சொல்கிறான், தாயின் நல்லான் என்று சொல்கிறான். அங்கே அரசாட்சியை பிடுங்கிவிட்டு துரத்தி அனுப்பிய கைகேயியை விட காட்டிற்கு வந்த ராமன் பசியோடு இருப்பானே என்று சொல்லி உணவை கொண்டு வந்த காரணத்தினால் அவனை தாயின் நல்லான் என்று சொல்கிறான். தாயினும் சால பரிந்து என்று சொல்வார் அல்லவா? அதே போல தாயின் நல்லான் என்று சொல்லிவிட்டு, அவன் யார் என்றால் இந்த கங்கை கரையிலே உள்ள படகுகளுக்கெல்லாம் அவன்தான் தலைவன். எட்டு நீர் கங்கை நாவாய்க்கு இறை, குகன் ஒருவன் என்றால் ஒப்பற்றவன் என்று பொருள். இப்படி அறிமுகப்படுத்துகிற போதே முதலிலேயே அன்பானவன், நாகரீகம் உடையவன் என்பதையெல்லாம் கண்டு கொண்டவன் இலக்குவன். எனக்கு ஒரு குறள் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்ற ஒரு குறளை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், ஒருவர் நான் உண்மையிலே அன்பாக இருக்கிறேன் என்று வாய்விட்டு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களே நமக்கு புரிந்துவிடும். உடலுக்கும் உயிருக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறதோ அதே போல அந்த செயலுக்கும் அன்புக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதைத்தான் இந்த குறள் விளக்குகிறது. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்பதால் எல்லோரும் மேலும் அன்பு செலுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து செம்மையின் ஆணி என்ற தலைப்பில் ஏரிக்கரை ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுவார்கள். பேரன்புமிக்க பெரியோர்களே, இணைந்திருக்கின்ற தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, வெள்ளி இலக்கிய மேடையின் 100வது நாள் நிகழ்விலே நான் எண்ணிப்பாராத வகையிலே என்னையும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு முதலிலே நன்றியை தெரிவித்தேன். கம்பராமாயணம் என்பது பெருங்கடல். அதிலே காட்டப்பட்டிருக்கும் பாத்திரங்களின் எண்ணிக்கையோ 1000த்திற்கும் மேல். ஆனால் அதிலே சில பாத்திரங்களை பார்த்தோமானா பெயர்தான் இருக்கும், அவர்கள் எங்குமே காணப்பட மாட்டார். உதாரணமா, ராமனுடைய மனைவி சீதை. இது முதலிலே சீதா கல்யாணம் என்றே பெயரிடப்பட்டு உடனே விடுபடுத்தப்பட்டது. ஆக சீதை என்பவள் ராமாயணம் முழுவதிலுமே பரிமளிக்கக்கூடிய ஒரு பாத்திரம். ஆனால் அதே நேரத்துல ஊர்மிளா, ஸ்ருதகீர்த்தி, மாண்டவி, இதெல்லாம் யாருன்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. இவர்களெல்லாம் யார்? ஊர்மிளா என்பவர் யார் அப்படின்னா லக்ஷ்மணனுடைய மனைவி, இலக்குவனுடைய மனைவி. மாண்டவி யார் என்றால் பரதனுடைய மனைவி. ஸ்ருதகீர்த்தி யார் என்று சொன்னால் சத்ருக்னனுடைய மனைவி. ஆனா இவங்கெல்லாம் அந்த சீதா கல்யாணம் நடக்கும் பொழுது ஊர்மிளா என்பவள் சீதையினுடைய தங்கை, ஜனகனுடைய 2வது மகள். மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும் ஜனகனுடைய தம்பியினுடைய மகள். அவர்களை எல்லாம் முறையே
ராமன், லக்குவன், பரதன் சத்துருக்கனுக்கு மரம் செய்து வைக்கிறார்கள். இதோட அவங்க போச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க, என்ன பேசினாங்களாங்கிறத பற்றி வரவே இல்லை. அதே மாதிரிதான் தம்பியர் நால்வரில் சத்துருக்கணனை பத்தி நாம நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய கேள்வி. சத்துருக்கன பேர் வருதே தவிர சத்துருக்கணன் பேசுவதாக ஏதாவது ஒரு இடத்திலே வந்திருக்கின்றது பார்த்தோம்னா 2 பாடல்கள், அதுவும் கடைசியில 2 பாடல்கள். அப்போ ஏன் என்றால் அந்த பாடலின் மூலமாக மட்டுமே சத்துருக்கணன் எல்லாவரையும் விட உயர்ந்தவன் என்ற ஒரு நோக்கினை கொடுத்து முடிகிறார். அதே மாதிரி அதுக்கு அடுத்து நாம பார்க்கக்கூடிய சில பாத்திரங்களை பார்த்தால் சில நேரங்களில் மட்டும்தான் இவர்கள் வருவார்கள். ஆனால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியது என்பதை நாம பார்க்க வேண்டும். புரியுது? அதுதான் நம்ம பார்க்கணும். நாம இவ்வளவு இதை பேசுற நேரத்துல இதுவரை இல்லாம யாராவது போனக்கும். இதுல நம்ம இப்ப பார்க்கும்போது இந்த பரதன் என்ற பாத்திரம், கும்பகர்ணன் என்ற பாத்திரம், வாலி என்ற பாத்திரம், இந்த 3 பேரும் பார்த்தோமானா ராமாயணத்துல அவர்கள் வரக்கூடிய பகுதிகள், ராமாயணத்தில் அவர்கள் காட்சி தரக்கூடிய பகுதிகள் மிக மிக குறைவு, மிக மிக குறைவாகவே தான் இருந்துச்சு. அவ்வளவு குறைவாகத்தான் இருக்கு. ஆனா அவங்க வருகின்ற இடத்திலே அவர்கள் காட்டுகின்ற வீரமோ அல்லது அவர்கள் செல்லுகின்ற அறநெறிகளோ அந்த ராமாயணத்தை நம்ம மறக்க முடியாத ஒரு இடத்தை அவர்கள் பிடித்தவர்களாக. அப்படித்தான் இங்க பரதன் பற்றி நாம சொல்றோம். இந்த சம்பூர்ண ராமாயணம் என்ற ஒரு சினிமா வந்து அது வந்த உடனே மூதறிஞர் ராஜாஜியை கூட்டிட்டு போய் அந்த படத்தை பார்க்க சொன்னார். பார்த்துட்டு வந்த உடனே அவர் சொன்னாரு, எப்படின்னு, பரதனாக நடிச்சவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு அப்படின்னு. பரதனாக நடித்தவர் யாருன்னா சிவாஜி கணேசன். ஆனா சீதையாக நடித்தவரோ அல்லது ராமனாக நடித்தவரோ சற்றும் சோடை போனவர்கள் அல்ல. என் டி ராமராவ் ஆந்திரத்தினுடைய தலையை சிறந்த நடிகராக விளங்கியவர். அவர் ராமனாகவும், நாட்டிய பேரொளை பத்மினி அவர்கள் சீதையாகவும் நடித்து பரதனாக சிவாஜி கணேசன் நடித்திருந்தார். அப்ப சிவாஜி கணேசன் நடித்திருந்த காரணத்தினால் அந்த பரதன் பாத்திரம் புகழ் பெற்றதா அல்லது பரதனாக நடித்ததால் சிவாஜி கணேசனுக்கு அந்த பாத்திரத்தில் பெயர் கிடைச்சதானா, இரண்டுமே ஒன்றுக்கொன்று அப்படியே பொருந்தி வரக்கூடியதாக. ஏன்னா ராமாயணத்துல பரதனுடைய பாத்திர படைப்பு என்பது அவ்வளவு அற்புதமான பாத்திர படைப்பு. நான் என்ன ஒவ்வொரு காப்பியத்தையும் பார்த்தோம்னா நமக்கே தெரியாது அதிலே விரவி கிடைக்கின்ற உண்மையான தத்துவங்கள் எங்கே என்று. மகாபாரதத்தை பத்தி பேசுவோம். எல்லாரும் மகாபாரத கதையை நல்லா சொல்லுவாங்க. மகாபாரதத்துல இன்னும் கிண்டலா சொல்லும் போது 5 பேரை கேட்டுக்கிட்ட பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி பேசுவாங்க, சூதாடினதை பற்றி பேசுவாங்க. ஆனால் யாருமே மகாபாரதத்திலே காணப்படுகின்ற உண்மையான தத்துவங்களும் கருத்துக்களும் எங்கே இருக்கின்றன என்பதை பற்றி சிந்திக்க மாட்டார். அப்படி சிந்தித்து பார்த்தோம்னா தான் தெரியும், மகாபாரதம் என்ற நூலில கருத்துக்களும் தத்துவங்களும் விரவி கிடக்கின்ற இடங்கள் 4 இடங்கள். ஒன்று விராட பர்வதம் என்பது, 2வது கண்ணன் தூது என்பது, 3வது விதுர நீதி என்பது, 4வது பகவத்கீதை என்பது. ஆனா இதை பற்றி யாரும் அதிகமா பார்த்திருக்க மாட்டாங்க. ஏனென்றால் உண்மையிலேயே மகாபாரதத்தில் உண்மையான கருத்துக்கள் எங்கே விருது கிடைக்கின்றன என்றால் இந்த 4 பகுதிகள். அத மாதிரிதான் ராமாயணம் என்ற கதை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ராமாயணத்திலே உண்மையான கருத்துக்கள் எங்கேயெல்லாம் விரவி கிடைக்கின்றன என்று சொன்னார், அதில் முக்கியமான ஒரு இடம் பல இடங்களிலே காணப்படுகிறது, உரையாடல் வடிவிலே காணப்படுகிறது.
இந்த உரையாடல் தான் வலுவு சேர்க்கக்கூடியவை. வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னா உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஜாக்சன் துரையும் வீரபாண்டியனும் கட்டபொம்மனும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய எல்லாருக்குமே அதுதான் தெரியும். மனோகரா என்று சொன்னா தர்பார் காட்சி தான் வரும். பராசக்தின்னு சொன்னா நீதிமன்ற காட்சி தான் வரும். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அதே மாதிரி இது திருவிளையாடல்னு சொன்னா நக்கீரன் சபையில உருவாக்கிய கதை தான் வரும். ஏன் சொல்றேன்னு சொன்னா, உரையாடல் வடிவிலேதான் அந்த கதையினுடைய உண்மையான தத்துவம் நிறையாற்றப்படுகிறது என்பது. இந்த திருவடி படலம் என்பதில முக்கியமா சொல்லப்பட்டிருப்பது பரதன் என்ப ஒரு மகனுடைய, ராமனுடைய தம்பியருள் சிறந்தவன் யார் என்று கேட்டால் தயங்காமல் சொல்லிவிடலாம் பரதன் தான் என்று. லக்ஷ்மணன் கூடவே இருந்தாலும், கூட உடன்பிறவாத சகோதரர்கள் இருந்தாலும், அத்துணை பேரிலும் சிறந்தவன் யாருன்னு சொன்னா பரதன் தான் என்று தயங்காம எல்லாரும் உடனே சொல்லுவார்கள். ஏன் காரணம் என்றால் அவர் செய்த தியாகம் முக்கியமானது. பரதனுடைய தியாகத்தையும் பரதனுக்கும் ராமனுக்கும் ஏற்பட்ட உரையாடலில் இருந்து ஒவ்வொருவரும் சகோதர பாதம் உடன்பிறப்புகளிடையே அன்பு எவ்வளவு காட்ட வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த திருவடி படலத்தை தான் நான் முதலிலே சொன்னேன். கடந்த முறை எனக்கு முன்னால் பேசிய ஐயா இவர் நெல்லை தீபன் அவர்கள் குகனை பற்றி பேசினார். குகனை சந்தித்து விட்டு பரதன் பெரும் படையோடும் இதோடும் வருவதை பார்த்து குடன் அவரை பார்த்து சண்டைக்கு வருவன் போல் நிறுத்திக்கொண்டு அவர் தயாராகும் போது அவருடைய மரபுரி தோற்றத்தை எல்லாம் பார்த்து விட்டு அவர்கள் வந்து இவர் ராமனை அழைத்து கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு வியந்து பேசினார் என்பதை எல்லாம் பார்த்தோம். இந்த திருவடி படலம் என்பதிலே ராமனை காண வந்த பரதனுடைய சிறப்புகளும், பரதனுக்கும் ராமனுக்கும் ஏற்பட்ட உரையாடல்களும், பரதன் ராமனை நாட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கு முயல்கின்ற முயற்சிகளும், அதற்கு ராமன் கொடுத்த விடையிறுத்த பதில்களும் எல்லாமாக சேர்ந்து மிக உயர்ந்த சிறப்புள்ளதாக இந்த படலம் அமைந்திருக்கிறது. அதாவது ராமனை காட்டிலிருந்து அயோத்திக்கு அழைத்துச் சென்று வருவேன் என்று சொல்லி பரதன் தாயார், அரச சுற்றத்தினர், படைகள் சூழ வருகிறார். இந்த இடத்துல இங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த ஒரு கீழே பார்த்த கேப்ஷன்ல ஒரு அரச படைகளோடு ஏன் வர வேண்டும் என்று ஒருவர் கேட்டிருந்தாரு. அரசர்களும் சும்மா தானே வரணும், ஏன் இப்படி சேனை படைகளை எல்லாம் கூட்டிட்டு அவர் வரணும்னு சொன்னா 2 காரணங்கள். பரதன் ராமனை காண செல்கிறான்னு சொன்னவன்ல அங்குள்ள வாயில்லா ஜீவன்கள் கூட அவர் கூட புறப்பட்டுச்சான். யாரையும் தடுத்து நிறுத்த முடியல. மக்கள் அனைவரும் புறப்பட்டு விட்டார்கள். அப்ப சேனைப்படை வராம இருக்குமா? அது ஒரு காரணம். 2வது, பரதனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், ராமனை நாம காட்டுல போய் சந்திக்கும் போது அவர் முதல்ல மறுத்து விடுவார், ஏற்றுக்கொள்ள மாட்டார், வரமாட்டார். எப்படியாவது சம்மதித்து விட்டு அவருடைய தலையில கிரீடத்தை சூட்டினோம்னா உடனே அவர் மன்னனாகி விடுகிறார். மன்னர் நாடு திரும்போது சும்மாவா திரும்புவார்? ஆட்பெரும் படையோடு 4 வகை சேனையோடு தானே திரும்ப வேண்டும். ஆகவேதான் இந்த 4 வகை சேனையும் எடுத்துக்கொண்டு அவர் கூட போனார். அவர் திரும்ப போகும்போது, ராமன் மன்னனாக போகும்போது சும்மா போகக்கூடாது, ரதகஜ துரக பதாதிகள் என்று சொல்லப்படுகின்ற 4 வகை சேனையோடு தான் போகணும்னு சொல்லிட்டு தான் அந்த அத்துணை படை வீரர்களையும் கூட்டிக் கொண்டு பெரும் படையோடு போனாரு. ஆனா என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அவர் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. திருவடி தன்னை வாங்கி கொண்டு வந்தார். அப்படி பார்க்கிறோம். அங்கு சென்று கங்கை கரைக்கு சென்று ஏன் இதுக்கு திருவடி சூடும் படலம் என்று 2 கருத்துக்கள் சொல்லப்படுது. திருவடி சூடும் படலம் என்று சொல்லும் போது, கடைசியா ராமன் வரமாட்டான்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய திருவடியை கொடுங்கள், நான் அதை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போறார். கொஞ்சம் விடுதண்டாவாதம் பிடிச்சவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்கிட்டயே ஒருத்தர் சொன்னாரு, ஆமாயா ராமன் காட்டுக்கு போயாச்சு, இன்னமும் விடல,
அவன் காலில் முள்ளிலேயே நடந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் இருக்கக்கூடிய செருப்பையும் பிடிச்சிட்டு வந்துட்டாரா அப்படின்னு கேட்டான். அப்படி இல்லை. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இவர் போன இடம் நம்ம போகும்போது திருவடி என்பது இங்கே பாத குரடுகள். தோரினால் செய்த இந்த மரபுரி தெரிச்சாச்சுன்னா தோரினால் செய்த ஆடை செருப்பெல்லாம் அணிய மாட்டாங்க. அது மரத்தினால் செய்யப்பட்ட பாத குரடுகள். அது ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயா, இணையம் பழுதுபட்டிருக்கும் மல்கே. கொஞ்சம் இணையம் பழுதுபட்டிருக்கும் மல்கே. வீடியோவை ஆஃப் பண்ணா கூட கொஞ்சம் தெளிவா கிடைக்கும். ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயா, கேக்குதா நாங்க பேசுறது? இல்ல இணையம் தான் அவருக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் அவரை தொடர்பு கொண்டு கேட்கறேன். ஓகே. அவருக்கு போன் பண்ணி சொல்லுங்க. தீபன் போன் பண்றாருமா. சார் கேக்குதா? இப்ப கேக்குது, பேசுங்க. நல்லா கேக்குது. வீடியோவை ஆஃப் பண்ணிருங்க சார். ஐயா வீடியோவை ஆஃப் பண்ணிருங்க. இல்ல அதுல ஒண்ணுல கரண்ட் வந்துடுச்சு. கரண்ட் இல்லாம இருந்து உடனே இப்ப கரண்ட் வந்தது. அந்த ஒரு கேப்ல தான் இந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சு. அப்ப இந்த காட்டுல திருவடியை சூடிக்கொண்டு ஆகவே திருவடியை தலைமேல் சூட்டி கொண்டு வந்தார். அதனால திருவடி படலம் என்று சொல்லுவார்கள். அதை விட சிறப்பான விளக்கம் கொடுக்கும் பொழுது அயோத்திக்கு வந்து அந்த திருவடியை அரியாசனத்திலே வைத்து அதற்கு மகுடம் சூட்டி அரசாண்டான் என்று ஒருத்தர். அது இந்த இரண்டாவது சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். இந்த கதை இதுல நான் சொல்ல போவதில் முக்கியமான சமாச்சாரம், நான் இந்த கதையை சொல்ல போறதில்ல. ராமனுக்கும் பரதனுக்கும் நடந்த உரையாடல்கள் மற்றும் ராமனுடைய சிறப்புகள், பரதனுடைய சிறப்புகள் ஆகியவைகளை பற்றித்தான் நான் இங்க பேசுறதுக்கு விரும்புகிறேன். முதல்ல பரத்வாஜ் ஆசிரமத்திலே வந்து தங்குகின்றார். படைகளோடு எல்லாம் தங்கிவிட்டு அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நேரத்திலே பரதன் மட்டும் தரையிலே தரையிலே புழுதியிலே படுத்துக் கொள்கிறான். கிழங்குகளை சாப்பிட்டு விட்டு அடுத்த நாள் சித்திரகூடத்தை அடைகிறார்கள். சித்திரகூடத்திற்கு இந்த இடத்திலிருந்து தான் நான் சொல்லப்போறேன். சித்திரகூடத்திற்கு வருகின்ற பொழுது இந்த படைகளை எல்லாம் பார்த்து விட்டு நம்முடைய தம்பி லக்ஷ்மணன் இருக்கிறாரே, இலக்குவன், அவருக்கு எப்பொழுதுமே கோபம் என்பது முற்றி கொண்டு வரும். ஆகவே அவர் என்ன நினைக்கிறாரு, பரதன் தன்னோடு படையெடுக்கத்தான் வருகிறார் என்று சொல்லி போர்க்கோளம் போட்டுக்கொண்டு அந்த இடத்துல தயாராக நிற்கிறார். நான் ஒருவனே நின்று இவர்கள் அழித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி. இங்கேதான் நாம இந்த தலைப்பை கொடுத்தாரே கேஜிஆர் அவர்கள், அந்த சிறப்பை பார்க்க இந்த இடத்துல தான் வருது. அதை சொல்கிறேன். பரதன் போருக்கு வருவதாக தவறாக நினைத்து போருக்குரிய கவசங்களை எல்லாம் அணிந்து கொண்டு தயாராக நிற்கிறான். அண்ணா ஆணையிடுங்கள், உடனே சென்று அவர்களை அழித்து விட்டு வருகிறேன் அப்படின்னு லட்சுமண் ரெடியா இருக்கிறார். அப்ப சொல்றாரு, ராமன் இலக்குவனிடத்திலே பரதனை பற்றி கூறுகின்றான். அப்படி கூறும்போது
அது பரதனுடைய சிறப்புகளை மட்டுமன்றி ராமனுடைய சிறப்புகளையும் கூறுகிறது. இந்த காண்டமே மரவுரி படலம் என்பதே இதுதான். இந்த திருவடி சூடும் படலம் என்பதே இதற்காகத்தான் ஏற்பட்டது. ராமனுடைய பெருமை பரதனுடைய பெருமையை உலகறிய செய்வது. அப்ப போர்க்கோலம் போன்று நிற்கக்கூடியவனை பார்த்து ராமர் சொல்றாரு, இலக்குவா, இந்த 14 உலகையும் தாக்கி அழிக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே சொன்னால் அதை தவிர்ப்பதற்கு யாராலும் முடியாது. நீ அழித்து விடலாம். ஆனா நீ கொஞ்சம் போர் வலிமையில் மட்டும் சிந்திப்பதை விட்டுவிட்டு அறிவியல் சிந்தனையாக அறிவினால் மூலமாக சிந்தித்து பாரு. அப்போ நான் உனக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நாம் உதித்தது இக்ஷ்வாகு குலம். இந்த குலத்திலே உதித்த மற்ற மன்னர்கள் யாராக இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்து பார்த்தியான ஹரிச்சந்திரன் கூட நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவர்கள் யாருமே தவறு செய்யாதவர்கள், குற்றமற்றவர்கள். அவர்களில் யாராவது ஒருவர் அறத்திலே இருந்து நீங்கி இருக்கிறார்கள் என்று நீ சொல்ல முடியுமா? பரதனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? பரதன் யார் தெரியுமா? எத்தனை வேதங்கள் உண்டோ அத்தனை வேதங்களும் அறநெறி என்று சொன்னால் அந்த வேதங்களுடைய அறநெறிக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருப்பது பரதன். பரதனையே அறநெறி, பரதனையே வேதம் என்று சொல்லுகின்றன. பரதனுடைய செய்கை எந்த நாளும் அறநெறிக்கு மாறுபட்டது அல்ல. அப்படிப்பட்டவன் பரதன் என்பதை நீ அறியாமல் போனதற்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். நீ என் மீது அளவற்ற ஆசை கொண்டிருக்கிறாய், அன்பு கொண்டிருக்கிறாய். அந்த அன்பு காரணமாகத்தான் பரதனின் பண்பு உனக்கு தெரியாமல் போய்விட்டது லட்சுமணா என்று சொல்லும்போது இதை கம்பர் சொல்லுகிறார். எனைத்து உளமறை அவை இயம்பற்பாலன பனைத்திரல் கரக்கரி பரதன் செய்கையே. அனைத்திரம் அல்லன அல்ல அன்னது நெஞ்சினால் நிலைத்திலை என் வயின் நேய நெஞ்சினால். இது கூறுவது வேதத்தின் வித்தாக விளங்குகின்ற பரம்பொருள். ராமன் சாதாரணம் அல்ல. வேதத்தின் மறுபிறப்பு பரதன் என்று கூறுவது யாருன்னு பார்த்தா ராமன். வேதத்தின் வித்தாக விளங்குபவன். வேதமே மனிதனாக உருவெடுத்து வந்தவன் தான் ராமன். அறநெறி கூறுகின்ற வேதங்களுடைய முழு வடிவாக பரதன் உள்ளான் என்று ராமன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் ராமன் பரதனை எவ்வளவு உயரத்திலே வைத்திருக்கிறான் என்பதும் ராமனுடைய பெருமை மட்டுமல்ல பரதனுடைய பெருமையும் இங்கே விளங்குகிறது என்று சொல்லி இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ராமனும் பரதனும் அதிகமா நெருங்கி பழகினதா நாம பார்க்கவே இல்லை. லட்சுமணன் பாரதன் கூட ராமன் கூடவே இருக்கிறார். ஆனால் சத்திருக்கணன் தான் அவர் கூட இருந்தார். அப்படி இருக்கும்போது கூட பரதன் ஏன் வருகிறான் என்பதை அவன் அடுத்து வருவதற்கு முன்னாலேயே சொல்றான். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை 2 இடங்களில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையை பரதனுக்கு நம்ம ராமன் கொடுக்கிறார் என்பது சொல்லப்படுகிறது. பரதன் வருகையை பற்றி சொல்லுகிறார். பெருமகன் என்ற ஒரு வார்த்தை, பெருமகன் என்ற ஒரு வார்த்தையை பரதனுக்கு ராமன் எடுத்து சொல்கிறார் என்று சொன்னார். பெருமகன் என்பையின் பிறந்த காதலில் வரும் என நினைக்கையில் மண்ணை என்பியின் தரும் என நினைக்கையும் தவிர தானையின் பெரும் பொறும் என நினைக்கையும் புலமை பார்த்தன்றோ என்று ஒருவதும் பொன்னோடு பெருகடல் பரதன் போந்தனன் நம் நெடும் பெரும்படை நல்கர் அன்றியே என்னோடு பொருள் இயம்பற் பாலதோ மின்னொடும் பொறுவொரு விலங்கு வேலினாய். இந்த 2 பாடல்களும்
பரதனுடைய பெருமையை ராமன் வாயிலாக நாம கூற கேட்கிறோம். இந்த பாடல்ல மின்னலை போன்ற ஒளிவிடுகின்ற வேற்படை உடையவனே என்று ராமன் லக்குவனை கூறுகிறார். அப்படின்னா ராமன் அந்த லக்குவன் இந்த அம்பும் வில்லும் தவிர வேலெல்லாம் தாங்கி இருக்கிறானா என்று சொல்வதல்ல. இங்க ராமன் புத்தியை பயன்படுத்த வேண்டிய இடத்துல கூட கத்தியை பயன்படுத்தக்கூடியவன் இலக்குவன் என்பதை சொல்லித்தான் இந்த பாடலை கூறியிருக்கிறார். அதுதான் இந்த பாடலுடைய முதல் பாடல்ல இருக்க இறுதியில பார்க்கும் பொழுது தரும் என நினையும் தவிர தானையில் பொறும் என நினைகையும் புலமை பாலதோ என்று சொல்லும் போது, முதல் பாடல்ல இந்த பாடல்ல சொல்லும் போது, நீ பரதனை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நீ புரிந்து கொண்டிருப்பது நல் அறிவின் பால் பட்டது. என்மேல் கொண்ட காதலினால், என்மேல் கொண்ட அன்பினால் நீ அவனை பற்றி தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். மன்னவன் என்னை காணவே அவன் வருகிறான், அண்ணன் என்னை காணவே அவன் வருகிறான் என்பதை அறியாமல் போருக்குத்தான் வருகிறான் என்று நினைப்பது அறிவின் பால் பட்ட செயல் அல்ல. இப்ப சொல்லும் போது, அவர் வருகிறார் என்று சொல்லும் போது இங்கதான் பார்க்கணும், பரதன் வருகிறார் என்றோ கைகேயின் மகன் வருகிறார் என்றோ என் இளையவன் வருகிறான் என்றோ கூறவில்லை. முதல் வரியை பாருங்க. இங்க எந்த இது நான் சொன்னதில்ல, ஞானசம்பந்தன் ஆசா ஞானசம்பந்தர்கள் எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, பெருமகன் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறார். பரதன் என்றோ கைகேயின் மகன் என்றோ இளையவன் என்றோ கூறாமல் பெருமகன் என்ற சொல்லை ராகவன் பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னா, சகோதர பாசத்துக்கு இதைவிட சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு தேவையில்லை. இப்போ என்ன சார் நீங்க பாட்டுக்கு பெருமகன் பெருமகன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னா, பெருமகன் என்ற சொல்லை யாருக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஐயம் யாருக்கேனும் தோன்றுமானால் இலக்குவன் உட்பட அத்துணை பேருக்கும் விளக்கம் தருகின்ற முறையிலே 2 சொற்றர்களையும் பயன்படுத்துகின்றார். ஏன்னா அறத்தை சொல்லியிருந்து யாருன்னா ராமன் அறத்தின் மூர்த்தி. அவர் சொல்லுகின்ற விளக்கம் என்னன்னா, பெருமகன் என்னன்னு சொன்னா, மிக உயர்ந்தது, பரந்தது, எங்கும் விரிந்து நிற்கின்ற அறக்கடவுளின் வடிவமாக உள்ளதையே பெருமகன் என்பார்கள். மிகவும் உயர்ந்து பரந்து எங்கும் விரிந்து நிற்கின்ற அறக்கடவுளின் வடிவமாக உள்ளவனையே பெருமகன் என்பார்கள். பரதன் அத்தகைய தன்மையுடையவன், நேர்மை தவறாதவன், நடுவு நிலைமை உடையவன், தூய நல்லொழுக்கம் என்பவற்றை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இங்கேதான் வர்றாரு. நம்முடைய தலைப்பை கொடுத்தார்களே, இந்த தலைப்பு சொன்னேன் இல்லையா, அந்த தலைப்பிற்கு உரைகளாக விளங்க வேண்டும். அதாவது பரதன் என்பவன் நேர்மையானவன், நடுவு நிலைமையை உடையவன், தூய நல்லொழுக்கம் உடையவன் என்ற எல்லா பண்புகளுக்கும் உரைகல்லாக ஆணியாக விளங்குபவன் பரதன். தருமத்தின் தேவதையாக விளங்குவோன், நேர்மையின் ஆணியாக உள்ள ஒருவனைத்தான் பெருமகன் என்று சொல்லுவார். எனவே இந்த பெருமகன் என்ற சொல்லுக்கு இங்கதான் சொல்றாரு, நம்முடைய தலைப்பு அதுதான். சேன் உடை தருமத்தின் தேவை, செம்மையின் ஆணியை அன்னது நினைக்கல் ஆகுமோ, பூன் இயல் மெம்பினால் போந்து ஈண்டு எனக்காணிய நீ இது பின்னும் கண்டியால். அதுக்கு அர்த்தம் சொல்லும் போது சொல்றாங்க, அணி அணிந்து தோன்றமுடைய மிக அதிகமாக போர்க்கோலத்திலே நிற்கின்ற இலக்குவனே, மிக உயர்ந்த தெய்வ வடிவமான நல்லொழுக்கமாகிய செம்மையின் உரைகளாக விளங்குகின்ற பரதன். இதுதான் செம்மையின் ஆணி.
செம்மையின் ஆணி என்பதற்கு பொருளே இதுதான். மிக உயர்ந்த தர்மத்தின் தெய்வ வடிவமாக நல்லொழுக்கமாகிய செம்மையின் உரைகளாக விளங்குகின்ற பரதனை நீ நினைப்பது போல தவறுதலாக நினைக்கலாகமோ? பரதன் இங்கே வருவது என்னை காண்பதற்காக. இக்கருத்தினை இலக்குவனே, நீ அவன் இங்கே நெருங்கி வந்த பிறகுதான், நேரில் பார்த்த பிறகுதான் புரிந்து கொள்வார் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த செம்மையின் ஆணி என்ற வரிகளை பரதனை பார்த்து ராமன் சொல்வதில் பரதனுக்கும் பெருமை, ராமனுக்கும் பெரியமை. அறக்கடவுள், செம்மையின் ஆணி பரதன், எந்த விதமான மனக்கோட்டமும் இல்லாதவன், நடுவு நிலைமை உடையவன். எனவே அரசின்பால் பற்று இல்லாதவன். அவன் ஒரு அச்சாணி, அவன் உலகத்துக்கே அச்சாணி. அதுதான் செம்மையின் அச்சாணி ஆணி என்று சொல்லுகிறது. என்று நிலைநிறுத்தும் அச்சாணி என்று உரை சொன்னாலும் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்கிறோம். இதற்கு பின்னால் நம்ம பார்க்கும்போது ராமனுக்கும் பரதனுக்கும் இடையிலே ஒரு உரையாடல் நடக்கும். ஐயா, ஒரு நிமிஷம், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன், எனக்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுத்துருங்க, நிறுத்தறதுக்கு விட்டாலாம். என்ன யாரையாவது பேசிக்கிட்டே போவேன். இன்னொரு 5 நிமிடங்கள் பேசலாம். ஆகவே இங்க ஒரே ஒரு இது, ராமன் பரதன் சொல்றான், நீ தயவு செய்து நீங்க திரும்பி வந்துருங்க. இது தவறுதலாக, இந்த ஒரு இடத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். தவறுதலாக என் தாயார் வரம் கேட்டு அந்த வரத்தின் காரணமாக தயரதன் அவளுக்கு வரத்தை ஈந்ததன் காரணமாக தவறுதலாக எனக்கு நாடு வந்துருச்சு. ஆனா உண்மையிலேயே இந்த நாடு உங்களுக்குத்தான் தேவையாது, ஒரு பொருத்தமானது. தயவு செய்து வந்துருங்க, நாட்டை ஆள்வதற்கு நீங்கள் தான் பொருத்தமானவர்கள் என்று சொல்லுவாங்க. இதுல கூட மனோகரா சினிமால கடைசியா ஒரு சின்ன சொல்லுவாங்க. காக்கா ராதாகிருஷ்ணன் விடும்போது அவர் தம்பியாக நடிப்பாரு. சிவாஜி கணேசனை பார்த்து, அந்த மனோகரனை பார்த்து கடைசியா, அண்ணா நீங்க தான் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பார். அங்க 3 அர்த்தம் வருது. ஒண்ணு, அண்ணா அவர்கள் ஆட்சியாக வர வேண்டும் என்று கருணாநிதி அவர்கள் விரும்புவது போல கலைஞர் விரும்புவதாகும். ராமபிரான் தான் ஆட்சியை அடைய வேண்டும் என்பது பரதன் விரும்புவதாகவும் கொள்ளலாம். மேலும் மனோகரன் தான் ஆள வேண்டும் என்று சொல்வதா, இப்படி 3 பொருள்களை உடைய வார்த்தையாக அண்ணா நீங்க தான் ஆட்சி அலையணும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்க கேட்கிறான். இப்படி சொல்லும் போது ராமன் சொல்றான், நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, இந்த நாடு உனக்குரியது. அந்த வார்த்தையும் அந்த ஒரு செயலை மட்டும் சொல்லிட்டு நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். இந்த நாடு உனக்குரியது. வரன் நில் உந்தை சொல் மரபினால் உடைத்தரணி நின்னது என்று இயந்த தன்மையால் உரனின் நீ பிறந்த உரிமை ஆதலால் அரசு நின்னதே ஆள்க. நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரதா, இந்த உன்னுடைய தாய் கேட்டது தவறில்ல. ஏனென்றால் சத்தியத்திலிருந்து நம்முடைய தந்தை வழுவிக்கூடாவிடக் கூடாது என்பதற்காகத்தான். ஏன்னா கேகேய மன்னனிடம் கைகேயி என்ற உன்னுடைய தாயை பெண் கேட்டு செல்லும் போது கேகேயன் சொல்லுவான், நான் என் மகளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால். வால்மீகி ராமாயணத்திற்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? வால்மீகி ராமாயணத்துல கைகேயி 3வது மனைவி, கம்பராமாயணத்துல கைகேயி 2வது மனைவி. ஆக 3வதாக அந்த ராமாயணத்துல பார்க்கும்போது சொல்றாரு, நீ என்னுடைய மகன், நான் அரசன், என்னுடைய மகளை நீ மணந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய மனைவிக்கு பிறக்கும் மகனுக்கே அந்த அரசுடைமை வர வேண்டும் என்று கூறுகிறேன் என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதன்படி பார்த்தா என் தந்தையும் சத்தியம் செய்து கொடுத்துத்தான் உன் தாயை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த அரசு உண்மையிலேயே உனக்குரியது, நீ அதை ஏற்றுக்கொள்ள எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை என்றுதான் இந்த பாடல் சொல்லுது. அதுதான் உரன்
வரனின் உந்தை சொல் மரபினால் உடைத்தரணை நின்னது என்று இயந்த தன்மையால் உரனில் நீ பிறந்து உரிமை ஆதலால் அரசு நின்னதே ஆள்க என்று சொல். இது உரிமைப்படி உனக்குத்தான் உரியது, எனக்குரியது அல்ல. உடனே பரதனால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்போ உடனே பரதன் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசுறாங்க பாருங்க. பரதன் சொல்றாரு, எனக்குரியது சரிதான், நான் ஏத்துக்கிறேன், எனக்குரியதை உமக்கு தந்தேன் வாருங்கள். இப்போ 2 பேருடைய பேச்சுக்களும் வசிஷ்டர் வருவார் நடுவுல குறிப்பிட்டு சொல்றாரு, ராமா நீ வந்து விடு. அதுக்கு கூட சொல்றாரு, இந்த இடத்துல சிறுவ என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். தான் பரம்பொருள் என்பதை காட்டுகின்ற விதமாக சிறுவ என்ற ஒரு வகை வசிஷ்டரை பார்த்து சொல்லுகிறார், நீ பிரம்மனுடைய குமாரன், நீ சிறுவன் முக்குமரன் என்பதற்கு சிறுவ என்று சொல்கிறார். அப்படி சொல்லி நீங்கள் இதை தலையிடாதீர்கள், என் தம்பியை பரதனே நாடாள வேண்டும், நான் காட்டிற்கு செல்ல வேண்டும் சொல்கிறார். இந்த சமயத்துலதான் தேவர்கள் வருகிறார்கள். எப்பவுமே பாருங்க, இந்த உயர் குடின்னு சொல்லும் போது ரொம்ப படிச்சவன், ரொம்ப பணக்காரன், ரொம்ப பெரும் பதவியிலே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சுயநலம் ஜாஸ்தியா இருக்கு. இவங்களுக்கு இந்த வாக்குவாதம் நடக்கும் போது ஒரு பயம் வந்துருக்கு. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க பெரியவங்க சொல்றோம், பெருமாள் சொன்ன மாதிரி சொல்றோம். அவங்களுக்கு பயம், ராமனை திரும்ப நாட்டுக்கு கூட்டி போயிடுவாரோ, இவங்க ஆட்டுக்கு போகாம இருந்து ராவண மதம் நடைபெறாம போயிருமோங்கிற பயம். இதுதான் உயர்குடி பிறப்புன்னு சொல்லும் போது பயப்படுறவங்கன்னு சொல்ல முடியும். எலெக்ஷன்ல கூட ஓட்டு போடாதவங்க அத்தனை பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த உயர்குடியிலிருந்து வந்தவங்க தான். பணக்காரர்களோ படித்தவங்க இவங்க தான் அதிகமா ஓட்டு போடாம இருப்பாங்க. சாதாரண மக்கள் எல்லாம் வாக்குச்சீட்டை தவறாம பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த உயர்குடியிலே பிறந்த தேவர்களுக்கும் ஒரு பயம் வந்து, தயவு செய்து நீ போய் நாடாளுப்பா, இதுதான் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுகின்றவர்கள், நாங்கள் பெருமக்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லவே வேறு வழியின்றி பரதனும் காடாளு செல்வதா, நான் காடு ஆளுகின்ற அளவிற்கு நானும் வருகிறேன் என்று சொல்லிவன் அந்த அவருடைய பாதுகைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு, இந்த பாதுகைகளையே நான் என்னுடைய அரச பீடத்திலே அமரச் செய்து அதன் சார்பாக மரவுரியும் தரித்து கிழங்கு வகைகளையே சாப்பிட்டு இகலோக இன்பங்கள் அனைத்தையும் துறந்து நந்தியம்பதியிலே இருந்து ஆட்சி செய்வேன் என்று கூறி நந்தி அயோத்தி நோக்கி செல்கிறார். ராமர் சீதை லக்ஷ்மணனோடு கானகம் நோக்கி செல்கிறார் என்று இந்த திருவடிப்படலம் முடிகிறது. இதிலே இன்னும் என்னென்னவோ சென்றவன் நினைத்தேன், நேரமின்மை காரணமாக இதிலே குறையிருப்பின் குறை கொடுத்து மன்னித்தருள வேண்டுகிறேன் என்று கூறி இவ்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, இதற்கு எனக்கு துணையாக இருந்த ஆசா ஞானசம்பந்தன், சிவமாணிக்கம் மற்றும் புலவர் தட்சிணாமூர்த்தி, எல்லாவற்றுக்கு முன்னாக என்னுடைய அருமை நண்பர் சண்முகானந்தம், இவரெல்லாம் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தாங்க. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இவ்வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, மற்றும் லட்சிய கவிஞர் லிங்கராஜா, நெல்லை தீவன், எல்லாவற்றிற்கும் மேலாக கேஜிஆர், இந்த தலைப்பை கொடுத்ததற்காக கேஜிஆர் அவர்களுக்கும் இன்று என்னுடைய அதே மாதிரி இதை பற்றி நான் சொல்ல போகிறேன் என்பது அதற்கு மிகுந்த ஒரு வரவேற்பை கொடுத்த செந்தில்குமார் அவர்களுக்கும் இன்னும் நெருங்கிய நண்பர்கள் பலருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொதிகை ஐயா, கேஜிஆர் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு ஐயா தலைமையோட முடிச்சிடுறீங்களா? முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு அப்புறம் கருத்துரைக்கணும். கேஜிஆர் ஐயா சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் ரெக்கார்டிங் சொல்லுங்க. ஒரு விளக்கு கொடுத்திருந்தாங்க. பெரும் படையுடன் பரதன் வர காரணம் என்ன? மக்கள் கலந்துரையாடல் ஐயா, கலந்துரையாடல் பண்ணும்போது அப்ப சொல்லுங்க ஐயா, தயவு செய்து. அப்படியா? சரி, இது முடிஞ்சுக்கட்டும், ப்ரோக்ராம் முடிஞ்சுக்கட்டும். நண்பர்களே, குகனுடைய அன்பையும் பரதனுடைய தியாகத்தையும் 2 பேச்சாளர்களும் மிக சிறப்பாக இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். குகனுடைய தோற்றத்தை சொல்லி குழால் நாற்றம் அடிக்கக்கூடிய உடம்பாக இருந்தாலும் அவனுடைய மனசு என்பது அன்பிலே தோய்ந்த மனசு என்பதை கம்பன் கூறியதை
இங்கே நெல்லை தீபன் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார். அன்பு என்பது கடலை விட ஆழமானது, மண்ணிலை விட உயரமானது. அதனால்தானோ என்னமோ தெரியவில்லை, குகன் ராமனுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது மீனையும் தேனையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். மீன் என்பது கடலிலே வசிக்கக்கூடியது, வாழக்கூடியது. தேன் என்பது மலை உச்சியிலே இருக்கக்கூடியது. என்னுடைய அன்பானது மலை உச்சி அளவுக்கு உயரமானது, கடலளவுக்கு ஆழமானது என்பதை குறியீடாக சொல்லுகின்ற வகையில் குகன் ராமனுக்கு தேனையும் மீனையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறானோ என்று எண்ணத் தோன்றுகிறது. குகன் எப்படிப்பட்டவன் என்பதை ராமனிடமிருந்து விடைபெறுகின்ற பொழுது கம்பன் அழகாக சொல்லுவான், பனிமொழி கடவாதான். ராமன் சொன்ன பணித்த பணித்தல் என்று சொன்னால் கட்டளையிடுது. அதே மாதிரி பணிவான மொழி, இந்த இரண்டையும் அவன் மீறாதவன், பணிவான மொழிக்கு உரியவன். பருவரல் இகவாதான். ராமனை விட்டு பிரிகின்ற துன்பத்திலே இருந்து அவன் நீங்கவில்லை என்று இந்த 2 வரிகளிலேயே குகனுடைய பண்பை, அன்பை கம்பன் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். குகன் பரதனை பார்த்து பாராட்டுவதும், லட்சுமணனை பார்த்து பாராட்டுவதும், குகனை பார்த்து 4 தம்பியோடு அன்ப நீ 5வது தம்பியாக ஆகிவிட்டாய் என்று ராமர் சொல்வதுமாக ஒரு அன்பு தோய்ந்த படலமாக அந்த படலம் அமைந்திருக்கிறது என்பதை நெல்லை தீபன் அவர்கள் இங்கே எடுத்து கூறினார். ராமன் மட்டுமல்ல, அவருடைய தாயார் கூட குகனை மிகவும் மதித்து நீங்கள் 5 பேராக சேர்ந்து அரசாட்சி செய்யுங்கள் என்று சொன்னதாக நெல்லை தீபன் அவர்கள் இங்கே எடுத்து குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி எல்லாமே ஒரு அன்புமயமாக இருக்கக்கூடிய ஒரு படலம் குகனுடைய படம். பரதன் படையெடுத்து வருகின்ற பொழுது அது படையெடுத்து வரவில்லை, அண்ணனை அழைத்து கொண்டு போவதற்கு வருவது. அண்ணனை அழைத்து கொண்டு போவதற்கு தனியாளாக வரமாட்டார்கள் அரசர்கள். ஆகவே ஒரு பெரும்படையோடு பரதன் வந்திருக்கிறான். ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி ராமர் திரும்பி வந்து விட்டார் என்று சொன்னால் ஒரு 4-5 பேரோடு அவர் அயோத்திக்கு வருவது நன்றாக இருக்காது, வேறு பெரும் படையோடு திரும்பி வருவதுதான் நன்றாக இருக்கும் என்பதனால்தான் முன்னெச்சரிக்கையாக சேனையோடு வந்திருக்கிறான் பரதன் என்று குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, சேனைகளெல்லாம் ராமனை பார்க்க வேண்டும் என்ற அவாவோடு வந்திருக்கிறார்கள் என்று 2 காரணங்களையும் அங்கே எடுத்து குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி ஒரு அன்பு தோய்ந்த படலம். அந்த படலத்திலே எல்லாருமே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்போடுவே பழகி கொண்டிருப்பார்கள். லட்சுமணன் கூட குகனை ஆரம்பத்திலேயே மிக சிறப்பாக புரிந்து கொண்டிருக்கின்றார். ராமனிடம் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது கூட மிக சிறப்பாக அறிமுகப்படுத்துகிறார் என்று நெல்லை தீபன் அவர்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி பரதனுடைய பாத்திரம் என்பது ஒரு தியாகத்தினுடைய பாத்திரம். அங்கே கன்னியாசுல்கம் என்று ஒரு கதை இருக்கிறது. கைகேயை திருமணம் செய்து கொள்கின்ற பொழுது கைகேயிக்கு பிறக்கின்ற பிள்ளைக்குதான் அரசுரிமை தர வேண்டும் என்று தசரனிடத்திலே கைகேயினுடைய தகப்பனார் கேகேயன் ஒரு உறுதிமொழி வாங்கிக் கொள்கிறார். இந்த உறுதிமொழியை கம்பன் எங்கேயும் சொல்லவில்லை. கைகேயிடத்திலே கூனி பேசுகின்ற பொழுது கூட அதை சொல்லவில்லை. கூனிக்கு தெரியாமல் இருந்திருக்கார். ஆனால் இந்த கன்னியாசுல்கத்தை எந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் திருவடி சூடும் படலத்திலே தான் கம்பன் வைத்திருக்கிறார். ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே எடுத்து சொன்ன மாதிரி நீதான் இந்த பட்டத்துக்குரியவன். கைகேயி இடத்திலே தசரதன் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார், இந்த பட்டம் உனக்குதான் உரியது என்று. இந்த ஒரு பாடலிலே மட்டும் மிகப்பெரிய கதையான அந்த கன்னியாசுல்கத்தை சுருக்கி வைத்திருக்கிறான் கம்பன். அதனாலே தான் நீ இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமர் சொல்ல, இல்லை இல்லை, நான் அரசனாகிவிட்டேன், நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நீங்கள் இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பரதம் சொல்லுகிற மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்கிற தன்மை இங்கே பார்க்கும். வாய்மைதான் தூய்மை என்று ஒரு வரி இந்த படலத்திலே வரும். அதைத்தான் ராமர் கூட சொல்வார். வாய்மைதான் தூய்மை. எது தூய்மை என்று சொன்னால் வாய்மையாக இருப்பதுதான் தூய்மை.
நான் ஒரு வார்த்தை கொடுத்து விட்டேன், அதை மீறமாட்டேன். தந்தை சொல்லை மீறமாட்டேன். ஆகவே நீயே சென்று அரசாட்சி செய்து கொள் என்று ராமர் சொல்வதும், இல்லை இல்லை, உங்களுடைய திருவடியை எனக்கு தாருங்கள், அதை வைத்துக் கொண்டு நான் அரசாட்சி செய்கிறேன் என்றும் பரதன் சொல்வதையும் இங்கே ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள் எடுத்து சொன்னார். திருவடி என்று சொன்னால் அவர் மிக அழகாக தெளிவாக எடுத்து சொன்னார். தோளினாலே ஆன பாதுகை அல்ல, அது மரக்கட்டையினாலே ஆன பாதுகை என்பதையும் இங்கே எடுத்து சொன்னார். சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்துக்களை எல்லாம் நெல்லை தீபனும் ஹரிகோபாலகிருஷ்ணனும் இங்கே மிக அழகாக தொடுத்து இங்கே சொல்லி இருக்கிறார்கள். இந்த 2 படலத்தையும் ஓரளவுக்கு நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இப்பொழுது போய் அந்த 2 படலங்களையும், 2 படலம் அல்ல, குகனுடைய படலத்திலே கங்கை படலம் எல்லாம் கூட வருகின்றது. அதையெல்லாம் சேர்த்து படித்தோம் என்று சொன்னால் ஒரு தெளிவினை நம்மால் பெற முடியும். இந்த தெளிவினை நமக்கு கொடுத்த 2 பேச்சாளர்களுக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நன்றி ஐயா. மிக சிறப்பான தலைமுறையை முடித்திருக்கின்றீர்கள். இன்றைக்கு பேசப்பட்ட 2 தலைப்புமே ஐயா கேஜிஆர் அவர்களுக்கு பொருந்தும் என்று நினைக்கின்றேன். இந்த அவைக்கு எந்த படலம் தேவையோ அந்த படலை மட்டும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதில் ஆர்வமுள்ளவராக ஐயா நெல்லை தீபன் அவர்களும் கேஜிஆர் அவர்களும் இருப்பது தாயினும் மேலான் என்கின்ற தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கின்றது என்பதைத்தான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக செம்மையின் ஆணி என்று சொல்லுகின்ற பொழுது கேஜிஆர் அவர்கள் எந்த இலக்கியத்திலையும் எந்த இலக்கியத்தை எடுத்தாலும் அதில் இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் நமக்கு செம்மையாக ஆணித்தரமாக எடுத்து கூறுவதில் தலையாய வள்ளலாக இருக்கின்றார் என்பதை கூறுகின்ற பொழுது 2வது தலைப்பும் ஐயா அவர்களுக்கே பொருந்தி வருகிறது என்று கூறி இந்த 2 தலைப்புகளையும் இன்று தேர்ந்தெடுத்து பேச வைத்த கேஜிஆர் அவர்களுக்கும் நெல்லை தீபன் அவர்களுக்கும் முதலில் நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இது வெள்ளி இலக்கிய மேடின் சார்பாகவும் அவர்கள் இருவருக்கும் நன்றியினை கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும் தொழில்நுட்பத்தில் பேருதவி செய்து கொண்டிருக்கும் ஆர்சி குமரன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மிகவும் கம்பராமாயணம் என்று சொன்னாலே ராமாயணம் போல இழுத்து கொண்டிருக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எந்த படலத்தை எடுத்தாலும் அதில் பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட கருத்தும் பொருளும் நிறைந்திருக்கின்ற படலங்களை பற்றியெல்லாம் மிக சுரக்கமாகவும் தெளிவாகவும் மனதிலே தைக்கின்ற அளவிலே எடுத்துக்கூடிய நெல்லை தீபன் அவர்களுக்கும் ஆன்மீக சுடர் ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றியினை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற கமலா நேரு அம்மா அவர்களுக்கும் அமுதபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் பொள்ளாச்சி சண்முகானந்தம் ஐயா அவர்களுக்கும் ராஜா ராமலிங்கம், கவித்தேனே வசந்தகுமார் மற்றும் தேன்மொழி அம்மா அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி அவர்களுக்கும் ஐயா கிருபாரன் அவர்களுக்கும் உமேருபாகம் அவர்களுக்கும் ஏபிஎம் என்னும் இனிஷியலில் இணைந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் அம்மா ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் சந்தில்குமார் அவர்களுக்கும் ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் முகவே திருநாதன் மற்றும் KS ரவிச்சந்திரன் மற்றும் எங்கள் வரலாற்று ஆசிரியர் லிங்கராஜா அவர்களுக்கும் நன்றி கூற வெள்ளி விளக்கிய மேடையின் சார்பாக நான் அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது போன்ற சிறப்பான செய்திகளை எல்லாம் நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்காக வாரி வணங்கி கொண்டிருக்கின்ற வெள்ளி மேடையின் 100வது நிகழ்ச்சி அடுத்த சனிக்கிழமை நடைபெற இருக்கின்றது என்பதை கூறி அனைவரும் அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கூறி இந்த நன்றி உரையை நான் முடித்துக் கொண்டு அவையினை நெல்லை தீபனிடம் ஒப்படைக்கின்றேன். கருத்துரைக்காக